திரு குமாரராஜா அவர்களின் வாழ்க்கை வரலாறு நூல் என் வாழ்க்கை பாதையில் பதிந்த சுவடுகள் வெளியீட்டு விழா. திரு குமாரராஜா அவர்கள் 6/7/1937 சலவநாயக்கன்பட்டி என்னும் ஜில்லோபநாயக்கன் பாளையத்தில் திருமூர்த்தி திருமலை அம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தார். திரு குமாரராஜா அவர்களின் தாத்தாவின் பெயரான குமாரசாமி பெயர் முதலில் அவருக்கு சூட்டினாலும் பள்ளி செல்லும் போது அது குமாரராஜாவாக மாறிவிட்டது. தன் தொடக்க பள்ளி படிப்பை முதலில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் தொடங்கி பின்னர் அவர் ஊருக்கு அருகிலுள்ள ரெட்டிபாளையம் ஜில்லா போர்டு பள்ளியில் ஆரம்ப பாடசாலை முடித்தார். தன் உயர்நிலை பள்ளிக் கல்வியை 1948 கரட்டு மடத்தில் தொடங்கப்பட்ட காந்தி கலா நிலையம் உயர்நிலைப் பள்ளியில் முதல் குழுவில் பள்ளியில் சேர்ந்து 1954 SSLC படிப்பை முடித்தார். 1955 முதல் 1958 வரை அனுப்பர்பாளையம் ஓராசிரியர் பள்ளியில் பணியாற்றினார். 1958 தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வு எழுதி சென்னையில் அரசு பணியில் சேர்ந்தார். 1958 முதல் 1968 வரை கருவூலத்துறையிலும் அயல் பணியில் மின் வாரியத்திலும் பணியாற்றினார். 1968 பின் சென்னையிலிருந்து மாவட்டங்களுக்கு மாற்றப்பட்டு கருவூலத்துறையிலும் அயல் பணியில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலிலும் பணியாற்றி 1995 37 வருட அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். இவர் எழுதிய காட்டுப்பூ என்ற சிறுகதை 1960 சுதேசமித்திரன் வார மலரில் வெளிவந்தது. ரூபாய் 10 பரிசு பெற்றார். இவர் தேன்மலர் எனும் சிறுவர் பாடல்கள் நூலும் இதயப்பூ என்ற கவிதை நூலும் என் கரங்கள் கரைபடாதவை வீடு தேடி வந்த வேலை என் மருமகளின் மாறாத பாசம் என 3 சிறுகதை நூல்களையும் எழுதியுள்ளார். இவருடைய தேன்மலர் சிறுவர் பாடல்கள் நூலிலிருந்து 2 பாடல்கள் சிங்கப்பூர் 3ஆம் வகுப்பு பாடநூலில் இடம்பெற்றுள்ளன. இவருடைய இதயப்பூ கவிதை நூல் அமெரிக்க நாட்டு நூலகங்களில் இடம்பெற்றுள்ளது. இவ்வளவு பெருமைக்குரிய வரலாற்று தந்தை உடுமலைப்பேட்டை வரலாற்று ஆய்வு நடுவத்தின் தலைவர் திரு தி குமாரராஜா அவர்களின் வாழ்க்கை வரலாறு நூல் வெளியீட்டு விழா. குமாரராஜா அவர்களின் நூல் வெளியீட்டு விழா. இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று முதல் நிகழ்வாக ஐயாவுடைய நிகழ்வுக்கு பங்கு கொள்ள இயலாத ஆளுமைகள் ஐயாவுக்கு வாழ்த்து கூறி ஒரு காணொளிகளை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த காணொளியின் காட்சி தொகுப்பு இப்பொழுது உங்களிடையே காட்டப்பட உள்ளது. முதல் நிகழ்வு. உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த திரு குமாரராஜா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை என் வாழ்க்கையில் பதிந்த சுவடுகள் என்ற சுய வரலாற்றை மிக சுவையாக எழுதுகின்ற ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறார் என்பதை அறிய நேரும்பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருக்கான வாழ்த்தை ஒரு தலைப்போடு சொல்ல விரும்புகிறேன். உன்னதமான நற்குணங்கள் கொண்ட உடுமலை குமாரராஜா என்று இந்த வாழ்த்துக்கு தலைப்புச் செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். திருமலை என்றால் வெங்கடாசலபதி நினைவுக்கு வரும். அதே போல உடுமலை என்றால் எனக்கு குமாரராஜா நினைவுக்கு வருவார். மிகச் சிறப்பான உதவும் உள்ளம் கொண்டவர். 60 ஆண்டுகளுக்கு முன்பே கல்கண்டு பத்திரிகையை படித்து என் தந்தை தமிழ்வாணனின் வாசகராக ரசிகராக ஆனவர். எனவே இவர் மீது எனக்கு கூடுதலான அன்பு உண்டு. இவர் எழுதி நாங்கள் 4 நூல்களை வெளியிட்டிருக்கிறோம். வாழ்க்கை பாதையில் பதிந்த சுவடுகள், என் கரங்கள் கரைபடியாதவை, வீடு தேடி வந்த வேலை, என் மருமகளின் மாறாத பாசம் ஆகிய 4 நூல்களை இவர் எழுதியிருக்கிறார்.
இவற்றை எங்கள் மணிமேலை பிரசுரத்தில் வெளியிட்டோம். இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து இந்த நூல்களை நாங்கள் மறுபதிப்பு செய்தோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக மற்ற உடுமலைக்காரர்கள் என்பதாக தான் எப்படி மணிமேலை பிரசுரம் மூலமாக நூல்களை வெளியிட்டோமோ அதே போல தன்னை சார்ந்தவர்கள் தம் ஊர் மக்களும் பயன்பெற வேண்டும் என்று விரும்பி கல்வி வள்ளல் கெங்கு நாயுடு ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை இவரே எழுதி இவருடைய மகன் திரு ரவி அவர்களிடம் மிக விரிவான பேட்டிகளை எடுத்து ஏராளமான அரிய புகைப்படங்களை கொடுத்து மிக சிறப்பானதொரு நூலாக்கத்திற்கு வழிவகுத்ததோடு பிரம்மாண்டமான ஒரு வெளியீட்டு விழாவை அவர் அங்கு நடத்தினார். அதற்கு திரு ரவி அவர்கள் நடத்தினார். அதற்கு நமது குமாரராஜா அவர்கள் மிகவும் உதவியாக இருந்தார் என்பதை என்னால் மறக்கவே இயலாது. இதனைத் தொடர்ந்து மற்றொரு மகா பெரிய புத்தகம் உடுமலை வரலாறு என்கின்ற புத்தகமாகும். இந்த நூலை வெளியிடுவதற்கும் ஒருங்கிணைப்பாளரும் காரணகர்த்தாவும் விளங்கியவர் நமது ஐயா அவர்கள்தான். இதையும் ஒரு சிறந்த வெளியீட்டு விழாவாக அதே மண்டபத்தில் உடுமலைப்பேட்டையில் நடத்தியதையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். உதவும் உள்ளம் கொண்டவர் என்று சொன்னேன் அல்லவா. 4 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ரஷ்யா சென்றிருந்தேன். அப்பொழுது இவருடைய தங்கையின் பேரன் டாக்டர் அர்ஜுனை எனக்கு அறிமுகப்படுத்தி தேவையான உதவிகள் எல்லாம், அதுவும் ரஷ்யாவில் மிகவும் ஆச்சரியமான ஒரு இடங்களிலெல்லாம் எனக்கு மிகவும் உதவி செய்த டாக்டர் அர்ஜுனையும் நான் நன்றியோடு இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்கிறேன். அதே போல தன்னுடைய தம்பி மருமகனான திரு ராஜசேகரன் மற்றும் அவருடைய மனைவி கிருத்திகா இருவரின் வீட்டிலும் அவர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்தி திரு குமாரராஜா அவர்கள் இல்லத்திலே என்னையும் என் மனைவியும் தங்க வைத்தார். குமாரராஜா அவர்கள் எங்களையும் குடும்ப உறுப்பினராக கருதினார்கள் என்பதற்கு இதைவிட வேறு தகவலோ சாட்சியமோ தேவையில்லை. அப்படிப்பட்டவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அவர்களின் மகிழ்ச்சியை பார்ப்பதுதான் மகிழ்ச்சியிலே சிறந்தது என்று இயக்குனர் பாக்கியராஜ் சொல்வார். அதனை நடைமுறைப்படுத்துபவர் திரு குமாரராஜா என்பதில் இரண்டாம் கருத்துக்கே இடமில்லை. தகுதிமிக்க இவர் எழுதியுள்ள இந்த நூல் மிக சிறப்பை பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே ஒரே ஒரு ஏக்கத்தை மட்டும் சொல்லிவிடுகிறேன். இந்த அருமையான நூலை எங்கள் மணிமேலை பிரசர் மூலமாக வெளியிடாமல் அவரே வெளியிடுகிறாரே என்கின்ற ஏக்கம் இருக்கிறது. காரணம், இந்த நூல் தமிழக நூல் நிலையங்களில் 1000 நூல் நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் வாசகர்கள் அதனை படித்து இளைஞர்களுக்கு இந்த நூல் ஒரு பாடமாக விளங்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. உடுமலை இவருடைய வீட்டிற்கு நான் சென்றிருக்கிறேன். இவர் பிள்ளைகளை சந்தித்திருக்கிறேன். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னணியில் ஒரு பெண்மணி இருப்பார் என்பதை நிரூபிக்கும் முகமாக இவருடைய மனைவி மிகச்சிறந்த குணவதி. இவர்கள் இருவரும் 100 ஆண்டுகள் மகிழ்வோடும் நலமோடும் வாழ்க என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கருணாகரன் என்று என்னுடைய பெயர். நான் கோவையில் சுமார் 50 வருட காலம் மருத்துவ பணியில் அனஸ்தீசியா பிரிவில் பணிபுரிந்து வந்தேன். இப்போது சென்னையில் வசித்து வருகிறேன். சுமார் 45 வருடங்களுக்கு முன்பு கோவையில் உள்ள மருத்துவ நண்பர்களால் குமாரராஜா எனக்கு அறிமுகமானார். நண்பர்கள் என்ற முறையில் குமாரராஜாவுக்கு கணக்கே இல்லை. அவர் பல இடங்களில் அரசு பணியில் வேலை செய்தவர். ஆகையால் அரசில் எல்லா துறைகளிலும் அவர் நண்பர்கள் உண்டு. எல்லாருமே அவர்களால் மதிக்கப்பட்டவர். அவர் ட்ரெஷரியில் வேலை செய்ததால் அரசு பணியாளர்கள் பலரும் அவருடன் உதவிக்கு வருவார்கள். அவர்கள் சம்பளத்திலோ அல்லது பென்ஷனிலோ குறை ஏற்பட்டால் உடனே அவர்களை அனுப்புவார்கள். கட்டாயம் பயனடைந்து திரும்புவார்கள். அவருக்கு புஸ்தகம் படிப்பதிலும் கதைகள் கட்டுரைகள் எழுதுவதிலும் ஆர்வம் உண்டு. எந்த புத்தகம் எழுதினாலும் எனக்கு ஒரு காப்பியை அனுப்பிவிடுவார். ஃபோன் மூலம் அல்லது வாட்ஸ்அப் மூலம் எல்லாரிடமும் தொகை கொள்வார். என்னுடன் அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பார். மற்றவர்களுக்கு உதவுவது அவருடைய கடமை என்று அவர் நினைப்பார். அவர்களால் பலர் பயனடைந்து உள்ளார்கள். எடுத்த எந்த காரியத்தையும் முடிக்கும் வரை மனதில் வைத்திருப்பார்.
நாங்கள் அவருடன் சேர்ந்து பல இடங்களுக்கு போய் சந்தோஷமாக கழித்திருந்த நாட்கள் பல உண்டு. எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து பலமுறை நீலகிரிக்கும் பெங்களூருக்கும் அழைத்து போனது மறக்க முடியாதவைகள். அப்போது எங்களுக்கு அவர் கைடாகவும் கேர்டேக்கராகவும் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருப்பார். இப்போது மைல்கல்கள், அதாவது கிலோமணி கல்கள் எங்களை பிரித்து வைத்துள்ளது. ஆனாலும் எங்கள் நட்பு பிரிந்ததில்லை. எங்கள் வயது எங்களை ஸ்லோ ஆக்கிவிட்டது. எவ்வளவு வேகமாக நடப்பார் அவர், அதுவும் இப்போது ஸ்லோ ஆகிவிட்டது. குமாரராஜா ஒரு பறக்க முடியாத ஒரு நண்பர். அவரையும் அவர் மனைவியையும் குடும்பத்தாரையும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இன்னும் பல வருடங்கள் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உடுமலைப்பேட்டை ஜிலேபி நாயக்கன் பாளையத்தை சேர்ந்த ஐயா திரு குமாரராஜா அவர்கள் கல்வியால் முன்னேறி உடுமலைப்பேட்டை ஜிலேபி நாயக்கன் பாளையத்திலே இருந்து சென்னை கோட்டைக்கு வரை என்ற தன்னுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு புத்தகமாக வெளியிட உள்ளார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இளைஞர் சமுதாயம் கல்வியால் எப்படி முன்னேறி பெரும் பொறுப்புக்கும் பதவிக்கும் வந்து அந்த பொறுப்பினை பயன்படுத்தி பலருக்கு நல்லதை செய்ய முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக விளங்கியவர் ஐயா திரு குமாரராஜா அவர்கள். அவர்களுடைய புத்தகத்திற்கு வாழ்த்துவது எனக்கு பெரும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிறது. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்பது ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு உதாரணமாக வாழ்ந்தவர் நமது குமாரராஜ அண்ணன் அவர்கள். தனது சுற்றம் நன்றாக இருக்க வேண்டும், குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், உற்றார் உறவு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டவர். தனது சுற்றம் நன்றாக இருக்க வேண்டும், குடித்தனம் நன்றாக இருக்க வேண்டும் என்று முயலும் ஒருவருக்கு தெய்வம் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு நான் இருக்கிறேன் என்று உதவிக்கு வரும் என்பது அந்த திருக்குறளின் பொருள். இந்த திருக்குறளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு குமாரராஜன் அவர்கள். 1960களில் நான் 10 வயதாக சிறுவனாக உள்ள பொழுதிலிருந்து நான் அதை பார்த்து வருகின்றேன். அதே குணம், அதே நல்ல எண்ணம், எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இன்று வரை தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. எனது தாயாருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்த பொழுதும் எனது பெரிய அன்னையார், எனது தமக்கையார் இவர்களை அழைத்துக் கொண்டு நான் சென்னைக்கு சென்ற பொழுது, அப்பொழுது அண்ணன் அவர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியில் இருந்தார்கள். எல்லா உதவிகளும் செய்தார்கள். அன்று முதல் கொண்டு இன்று வரை தனது சுற்றத்தினருக்கும் உற்றார் உறவினருக்கும் வேண்டிய உதவிகளை செய்து வரும் நல்ல எண்ணம் படைத்த குமாரராஜ அண்ணன் அவர்கள். எனது அருமை அண்ணன் திரு குமாரராஜ அண்ணா அவர்கள் சுயசரிதை புத்தகம் வெளியீட்டு விழாவுக்கு எனது மனதார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களோடு எனது இளைய காலத்தில் பழகியும் விளையாடியும் படித்தும் அந்த நாட்களை இந்நன்னாளில் நினைவு கூர்ந்து மகிழ்கிறேன். நீங்கள் நல்லறிவாளன், நன்னெறியாளன், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நற்பண்புடையவர். இக்காலகட்டத்தில் தங்களுக்கு எல்லாம் வல்ல முருகன் உங்களுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். பிஏபி தந்தை என போற்றும் எனது தாத்தா வி.கே. பழனிசாமி கவுண்டருக்கு சிலை வைக்க வேண்டும். சந்ததியர்கள், விவசாய சந்ததியர்கள் அதை மறக்காமல் இருக்க வேண்டும் என மிகவும் ஆசைப்பட்டீர்கள். அது இப்பொழுது நமது அரசாங்கத்தால் நிறைவேற உள்ளது. நன்னாளில் எனக்கு வயதில்லை என்றாலும் உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். இப்படிக்கு டாக்டர் ஜெயராஜ், பொள்ளாச்சி. அருமை அண்ணன் திரு குமாரராஜா அவர்களின் புத்தக வெளியீட்டிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் வாழ்க்கை
பாதையில் பதிந்த சுவடுகள் என்னும் நூலை இன்று வெளியிடுகிறார். இந்த நிகழ்ச்சியிலே நான் சொல்ல விரும்புவது, அவருடைய பெருமைகள் எல்லோருக்கும் தெரியும் என்றாலும் எனக்கு அறிமுகமானது காந்தி கலா நிலைய முன்னாள் மாணவர் மன்றத்தின் தலைவர் என்ற முறையிலே தான் நானும் அவரும் அறிமுகமானோம். அதிலிருந்து அவர் பொது வாழ்க்கையில் எவ்வளவு ஈடுபட்டிருக்கிறார் என்பதை என்னால் சொல்ல முடியும். அவர் வகித்த பதவிகள், அவர் ஏறி வந்த படிக்கட்டுகள், எண்ணிலடங்காத சந்தர்ப்பங்கள் அவருக்கு கிடைத்தது. அதெல்லாம் பெருமையாக இருக்கின்றது. தமிழின் மீதும் தமிழ் நூல்களின் மீதும் ஆழ்ந்த பற்று கொண்டவர். அவர் கதை, கவிதைகள், கட்டுரைகள் பல எழுதியிருக்கின்றார். அதிலே மரபு கவிதைகளும் எல்லா கவிதைகளும் இருக்கின்றன. அவருடைய பாட்டு கிளிப்பிள்ளை என்னும் பாட்டு சிங்கப்பூர் பள்ளி பாடத்திலே அமைந்திருப்பது பெருமையாக கருதுகின்றேன். அவரிடம் இருக்கின்ற சிறப்புகளை எல்லாம் அதிகம் சொல்லுவதற்கு எல்லோருக்கும் தெரிந்திருப்பதனால் நான் விரும்பவில்லை. இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நான் சொல்லிக்கொள்கின்றேன். அவருடைய இருக்கின்ற உயர்ந்த பண்பு நண்பர்களை நண்பர்களுக்கு நண்பர்களாக ஆக்குவதுதான். இது எல்லோருக்கும் அமையாத ஒரு சிறந்த குணம். எந்த நண்பராக இருந்தாலும் அவருக்கு வேண்டிய நண்பர்களுடன் நண்பர்களாக ஆக்கி விடுவார்கள். அடுத்ததாக அவருடைய படைப்புகள், அந்த படைப்புகளின் இப்பொழுது இந்த நூல் வெளியிடப்படுகிறது. ஒரு பாடல் இருந்து அதனுடைய மொழிபெயர்ப்பாக சொல்கிறேன். நல்லோர்கள் வாழ்க்கையெல்லாம் நமக்கெங்கு சொல்வதென்ன, செல்லுங்கால் கால மண்ணில் திருவடி படிதல் வேண்டும். அந்த வகையிலே அவர் தன் வாழ்க்கையை பதித்து இந்த நூலை வெளியிடுகின்றார். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவர் தன் குடும்பத்தாருடன் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ உங்கள் எல்லோர் சார்பிலும் நான் என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களை மேடைக்கு சிறப்பு செய்வோம். அவருக்கு நமது மருத்துவர் PC ராஜு ஐயா அவர்கள் பூங்கொத்து வழங்கி இப்பொழுது சிறப்பிப்பார். அழைப்பினை ஏற்று விழாவினை சிறப்பிக்க மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தினுடைய தலைவர், துணைத் தலைவர்,
பொருளாளர், செயலாளர், உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் விழாவின் சார்பாக வரவேற்கிறோம். முதல் நிகழ்வாக வரவேற்புரை நல்க உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தினுடைய பொருளாளர் திரு அருள்செல்வன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். வரலாற்று ஆய்வு நடுவத்தின் தலைவர், மதிப்பிற்கும் மதியாருக்கும் உரிய ஐயா குமாரராஜா அவர்கள் எழுதிய நூல் வாழ்க்கை பாதையில் பதிந்த சுவடுகள், பதித்த அல்ல பதிந்த சுவடுகள். இதை அவர் இயல்பாக எழுதியது ஒரு 350 பக்கத்துக்கு மேல் எழுதினார். அது தட்டச்சு செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் இருக்கக்கூடிய செய்திகளை அவர் எல்லாரும் பேசுவாங்க. அது இல்லாத செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு வரவேற்புரை போனால் சரியாக இருக்கும். வரலாற்று ஆய்வு நடுவம் நடத்துவதால் இந்த வரவேற்புரையை வெறுமனே ஒரு சடங்காக இல்லாமல் ஒரு வரலாற்று நிகழ்வாக நடத்த வேண்டும் என்பதற்காக இங்கே தலைமை தாங்கி இருக்கும் ஐயா முத்துக்குமாரசாமி அவர்கள் வெறுமனே முத்துக்குமாரசாமியாக இல்லாமல் யூகேபிஎம்மாக இருப்பதால் அந்த யூகேபிஎம்மையும் நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. யூகேபிஎம் என்பது என்பது யாருமே பெரும்பாலும் ஊர் பேர் போட மாட்டாங்க. அவர் காமாட்சி கவுண்டர் இருக்காரு, கன்சாமி கவுண்டர் இருக்காரு, பழனிசாமி கவுண்டர் இருக்காரு. இதெல்லாம் சொல்லாமல் வெறுமனே முத்துக்குமாரசாமி சொல்கிறது சரியாக இருக்காது. நான் உடுமலை நகராட்சி 25 ஆண்டு காலம் ஆட்சி செய்த குடும்பம், இன்னைக்கு ஆயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய குடும்பம். இன்றைக்கி ஒரு நேதாஜி மைதானம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நாம் எவ்வளவு கொடுத்தாலும் தகும். அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையை இந்த வரலாற்று நிகழ்வுக்கு வந்து சிறப்பித்தமைக்கு உண்மையிலேயே நாங்கள் பெருமைப்பட்டுள்ளோம். உண்மையில் என்னென்னா, ஜனவரி 9ஆம் தேதி இதே நிகழ்வு ஐயா உடுமலை வரலாறு நூல் வெளியிட்டு ஐயா ரவீந்திரன் சார் வாங்கிறதா இருந்தது. அந்த வரலாற்று நிகழ்வை இன்னைக்கு செய்கிறாங்க. அதனால் அந்த உடுமலை வரலாறு சேர்த்து நாம் இதை பதிவு பண்ண வேண்டிய செய்தியாக இருக்குது. உடுமலை வரலாற்றை எழுதிய ஒரு வரலாற்று நாயகர் ஐயா குமாரராஜா எழுதிய நூலுக்கு அவர்கள் வெளியிடும் போது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்குது. அதுக்காக நாங்கள் இந்த செய்தியை சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு சில செய்திகளை மட்டும், ஒரே ஒரு செய்தி மட்டும், ஒருத்தருக்காக ஒரு செய்தி சொன்னால் போதும், ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். ரவீந்திரன் சார் இருக்காருன்னா சாதாரண செய்தி இல்லை. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 40 கல்வி நிறுவனங்களுக்கும் மேலே இருக்குது. அவர் நாங்கள் போய் கேட்கும் போதெல்லாம் எவ்வளவு அன்பாக பேசுகிறாரு, எவ்வளவு ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பேசக்கூடிய செய்தி எங்களை ரொம்பவும் நெக்குறி வைக்கிறது. ஐயா பேசும்போது சொல்லுவார், நீங்கள் வரலாற்று செய்தியில் சரிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாரு. இந்த சாதி சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் பேசும்போது சொல்லுவார், இங்கே இந்த சாதியும் சமூகமும் பிரிக்க முடியாதது, இதை கல்விக்கும் இடஒதுக்கீடுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது உண்மையிலேயே ஒரு அம்பேத்கரை போல, ஒரு பெரியாரை போல நாங்கள் அவரை பார்க்கிறோம். அதனாலேயே அவருக்கு அம்பேத்கர் 36 தொகுதி கொண்டு கொடுத்தோம். அவ்வளோ சந்தோஷமாக வாங்கிட்டார். எதிர்பார்க்கவே இல்லை. அம்பேத்கர் இவ்வளோ எழுதியிருக்காரான்னு கேட்குறார். அவர் உண்மையிலே அந்த அம்பேத்கர் தொகுதி வாங்கிட்டு என் கூட பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். கடைசியாக பேசும்போது இந்த தென்கொங்கு நாட்டின் முதல் விடுதலை போர் எங்கள் முனைவர் மதியழகன் எழுதின புத்தகத்துக்காக இங்கே 2,60,00,000 தலியத்தில் மணிமண்டபம் அறிவிச்சிருக்காங்க. அதை மறக்காமல் நினைவு ஊர்ந்து கேட்டார். இந்த மாதிரி மதி சார் நல்லா இருக்காரா, அன்னைக்கு புத்தகம் எழுதியிருக்கீங்க, அந்த புத்தகம் தான் இன்றைக்கி உன் மணிமண்டபமாக வந்திருக்குன்னு சொன்னார். இந்த அளவு கல்வியாளரை நாங்கள் இந்த நிகழ்வுக்கு மிகவும் உகையுடன் வருக என வரவேற்கிறோம். அதுக்கப்புறம் சிவசண்முகம், அவரே ஒரு மருத்துவர் அல்ல, ஒரு உளவியல் நிபுணர். சாதாரணமாக மருத்துவரில் பேசுகிறேன்னா வெறும் மேலிருந்து நோய் மட்டும் பேசுவார். ஆனால் அவர் மருந்து சார்ந்து மனம் சார்ந்து பேசக்கூடிய ஒரு மருத்துவ நிபுணர். இவங்க சைக்காட்ரிஸ்ட் மாதிரி பேசுவார். இங்கே இந்த உடல்பட்ட ஒரு மின்மயான இருக்குன்னு சொன்னால் அதுக்கு அவர் தான் காரணம். அங்கே இங்கே ஒரு ரோட்டரியில் இருக்குன்னு சொன்னால் அதுதான் அவர் தான் காரணம். ஏராளமான பணிகள் அவருக்கு மட்டுமே நம்ம தனியாக ஒரு நிகழ்வு நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. விடுமுறை வரலாற்றில் தவிர்க்க முடியாத மனிதர்கள் எல்லாம் அவருக்காகவே நாங்கள் இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று விருப்பப்பட்டோம். அவரும் வந்திருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் PC ராஜ், அவரை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு நிகழ்வே எடுத்தோம். அந்த அளவுக்கு ஒரு கலை ஆர்வம் உள்ளவர். ஒரு தனியாக திரைப்படத்தை போல செட்டிங் போட்டிருந்தார் அவரோட இல்ல திருமணத்துக்காக. அதே போல் அவர் வீட்டில் திருமண மண்டபத்தை கட்டார். அதுபோல் நிறைய சொல்லிட்டே போகலாம். அவரும் இன்னைக்கு வந்திருக்காரு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையான மனிதர். நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியல. இவங்கெல்லாம் எங்களுக்கு கிடைத்த ஒரு வரலாற்று வரமாக நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அதே போல் நந்தினி ரவீந்திரன், அந்த அம்மா நம்ம இதுதான் சொல்ல முடியாது, ஒரு அளவு சொல்ல முடியாத ஒரு ஆளுமை. இன்னைக்கு உலக புகழ் பெற்ற ஒரு புகைப்படக்காரர் இருக்கார் சொன்னால் அதுக்கு அவங்களும் ஒரு தகுதியானவங்க. ஆனால் வெளியே தெரியாது. உடல்பட்டில் ஒரு தகுதியான ஒரு இவ்வளோ பெரிய ஆளுமை இருக்காங்களாம் சொல்கிறதுக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த
மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள், அந்த மலை வளங்கள் அத்தனையும் அவங்க கைக்குள்ள வச்சுட்டு அவ்வளோ படம் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க ஃபோட்டோகிராஃபி சாதாரண ஃபோட்டோகிராஃபி அல்ல, அவ்வளோ பெரிய ஆளுமை. இன்னைக்கு மேடையில் விளையாட்டாலும் கீழே இருந்து சிறப்பு செய்யும்போது எங்களுக்கு மிகவும் மன நிறைவாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இதே சமயத்தில் இன்னொரு தகவலையும் பதிவு பண்ணணும். அம்மா ராஜலட்சுமி இங்கே வராட்டாலும் அவருடைய ஆசையும் வாழ்த்துக்களும் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஏற்கனவே அம்மா ஐயாவிட சொல்லியிருந்தோம். நாங்கள் அந்த விடுமுறை விளையாட்டுக்காக அம்மாவை பார்த்து பேசணும் கேட்டிருந்தோம். வாய்ப்பு தரேன்னு சொல்லிக்காரு. இப்போவும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம், அம்மாவை பார்த்து பேசணும், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம். அதே போல் இங்கே பத்மாவதி சத்யநாதன் அம்மா உடலில் செல்லியாட்டாலும் எங்களோட வாழ்த்தும் ஆசீர்வாதம் ஐயாவுக்கு உண்டு, உங்கள் உடுமலை விளையாட்டு ஆய்வு நடத்துக்கு உண்டு சொல்லிட்டு ரொம்ப பெருமையோடு சொன்னாங்க. நான் வித்யாசாகரை பற்றி பேசும்போது இன்றைக்கி உடலை பற்றி தண்ணி கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கு அவங்க தான் காரணம். காமராஜர் இங்கே வந்திருக்காரு, தண்ணி இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவங்க தான் சொல்கிறாங்க, இங்கே 1960 58 முன்னாடி பொண்ணு தர மாட்டாங்க நம்ம ஊருக்கெல்லாம். அது ஏற்கனவே நாங்கள் செய்தி பதிவு பண்ணியிருக்கோம். பேசினா கூடுதலான செய்திகள் பறந்து போகும். அதை கடந்து போயிட்டு அந்த வித்யாசாகர் சத்யநாதன் அவர்களுக்கும் வராட்டாலும் நாங்கள் இங்கே நன்றி கடன் பட்டுள்ளோம். அதே போல் இங்கே எங்களுக்கு ஒரு தொகுப்பறியாக இருக்கக்கூடிய முனைவர் விஜயலட்சுமி அவர்கள், அவங்க எல்லாருமே வெற்றி தான். பீஃபா விட்டுன்னு சொல்கிற மாதிரி சின்ன செயலோ பெரிய செயலோ இது செஞ்சால் வெற்றி தான். அந்த அளவுக்கு அவங்க இன்னைக்கு இந்த நிகழ்வு தொகுப்பறியாக இருக்காங்க. அதே போல் எங்கள் வரலாற்று குடும்பத்தின் முனைவர் மதியழகன், ராபின் சார், அப்புறம் வளவன், அப்புறம் சிற்பி கணேசன், அதே போல் எங்கள் வழக்கறிஞர் சத்தியவாணி, அப்புறம் கூட இருக்க அத்தனை பேர்த்துக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இங்கே ஐயாவோட ஒரு சின்ன நிகழ்வு ரொம்ப சிம்பிளாக எளிமையாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஐயாவை புத்தகம் எழுதும்போது 400 பக்கம் இருந்தது, அதை குறைச்சி 200 பக்கத்தை கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இதை இவ்வளோ சிறப்பாக செய்யணும்னு எதிர்பார்க்கல. இந்த உடல்நலப்பட்டியல் மிகப்பெரிய ஒரு கல்வி பதிவை செய்து இருக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தின் தாளாளர் ஐயா திருமலசாமி வந்திருக்காங்க. இது இல்லாமல் ஒரு குடும்பமாக சார்ந்திருக்கக்கூடிய இங்கே அமுதனும் சரி ஜெயக்குமாரும் சரி எல்லாமே சின்ன காலத்தில் ஒரு 4 நாள் 5 நாளில் போன வார ஞாயிற்றுக்கிழமை தான் ஐயா முடிவு பண்ணோம் இந்த மாதிரி நிகழ்வு நடத்தணும்னு சொல்லிட்டு. இல்லைங்க ஐயா கொஞ்சம் காலந்தாள் தான் பரவாயில்ல, பின்ன அதெல்லாம் முடியாது உடனே செய்யினார். ஏன்னா அவர் சொன்னால் செய்வோம், அவ்வளோதான். எங்கள் தந்தை சொன்னால் செய்யணும், அவ்வளோதான். அதை சிறப்பாக மிகச்சிறப்பாக எங்களால் முடிஞ்சளவு செஞ்சுருக்கோம். பெரும்பாலும் இங்கே வந்து எல்லோரும் ஒரு குறைந்தளவு ஒரு 1 மணி நேரம் தான் நிகழ்வு நடக்கும். அதுக்குள்ளே எல்லாரும் இருந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி இந்த எல்லா பல்வேறு பணிச்சுமைகளும் விட்டுட்டு இன்றைக்கு வந்து எங்களுக்காக இங்கே வந்த நிகழ்வு அனைவரையும் வரலாற்று ஆய்வு நிலையத்தின் சார்பிலும் ஐயாவின் குடும்பத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்று, ஐயா வந்து எழுதின செய்தியில் அச்சு இல்லாத 2 செய்தி மட்டும் சொல்லிடுறேன். ஆனால் அவரை பற்றி சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். அதே போல் ஐயாவோட மருமகன் வந்து செந்தில்குமார் வந்து அவர் எழுதும்போது இம்மாதிரி படிப்பறிவு இல்லை அப்படி சொன்னார். ஆனால் அவர் திரும்ப பெருமனதோடு யாரோ சொன்னாங்களாமா படிப்பறிவு வந்து அது இல்லை, அது வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமனதோடு ஏற்றுட்டார். அதையும் கூட இருந்து எடுத்துட்டு சொல்லிட்டார். அதே மாதிரி அவர் வேலை செய்யும்போது இன்னைக்கு இருக்க ஆற்காடு வீராசாமி திமுக பொருளாளர், இவரே டைப்பிஸ்டாக வேலை செஞ்சிருக்கார், அண்ணானு கூப்பிட்டுருக்காரு. இவர் அடிக்கடி சொல்லுவார் 1958 காலகட்டத்தில் இது வந்து கிட்டத்தட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கார். ஒவ்வொரு சொல்லும்போது அவ்வளோ சிறப்பாக சொல்லிப்பார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் வெளியே வரும்போது அங்கே ஒரு பெருமில் பேசிக்கொண்டிருக்கிறார், எங்களுக்காக பேச நேரம் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெருமில்னு சொன்னால் யாருன்னு கேட்டால் பெருமாள், காங்கிரஸ் சட்டமன்ற பெருமாள். அவர் பெருமாள்னு இருக்கிறவர் பெருமில்னு கையெழுத்து போடுவார். கையெழுத்து போட தெரியாது கூட இருந்தாலும் பேசுகிறாரு, இங்கே பேச வாய்ப்பு தெரியலைங்கிற செய்தியை திரும்ப திரும்ப சொல்லுவார். ஆனால் ஒவ்வொரு தடவை சொல்லும்போது அவ்வளோ சுவையாக இருக்குது. அந்த அளவுக்கு காமராஜரோட உயிரோடு இருக்கும்போது காமராஜர் பிறந்த நாளுக்கு ஒரு கவிதை பாடிய பெருமகனார். அதே போல் இவரோட கவிதை நூலை வந்து அண்ணாவும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் வெளியிட்டிருக்காங்கன்னா இதை விட பேர் என்ன வேணும். அதே போல் இங்கே இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே தமிழகத்தின் முக்கியமான ஆளுமைகள் வேலைவேந்தனிலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாமே ஐயாவுக்கு தெரிஞ்சவங்க சொல்லும்போது இதை விட ஒரு பெரும் பாக்கியம் எங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் வந்து அத்தனை பேருக்கும் எங்கள் வரலாற்று நிலையத்தின் சார்பிலும் வரலாற்று குடும்பத்தின் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை எங்களது வரலாற்று ஆய்வு நிலையத்தின் சார்பிலும் ஐயா குமாராஜ் சார்பிலும் துணைத் தலைவர் வி.கே. செல்வராஜ், துணைத் தலைவர் நம்ம ராஜ்சுந்தரம், வி.கே. சிவகுமார் ஐயாவுக்கு ரொம்ப எப்படி கலைஞருக்கு ஆராசா மாதிரி ஐயாவுக்கு வந்து சிவகுமார் தான். எங்கே போனாலும் சரி சிவா வேணும், எப்பவும் சிவா வேணும். அதே மாதிரி சிவாவும் கூட நாங்களும் எங்கள் கூட இருக்கிற சிற்பி அப்போ வளவன், திரும்பவும் சொல்லிக்கிற எங்கள் கூட இருக்கிற மூர்த்தீஸ்வரி, எங்கள் கூட பயணிக்கிற அத்தனை பேருக்கும் சார்பாகவும் இந்த வரலாற்று நிகழ்வுக்கு வருகின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்று இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். மனித வாழ்வில் சில நிகழ்வுகள் அடையாளப்படுத்தும். ஆனால் எங்களின் உடுமலை வரலாற்று ஆய்வு நிறுவனத்தின் அனைத்து நிகழ்வுகளுமே மக்களுக்கான வரலாற்று பணிகளையே முன்னெடுக்கும். அந்த வகையில்
எங்களது வரலாற்று ஆய்வு நடுவத்தின் தலைவரும் எங்களது வரலாற்று குடும்பத்தின் தந்தையுமான ஐயா குமாரராஜா அவர்களின் என் வாழ்க்கை பாதையில் பதிந்த சுவடுகள் என்னும் தன் ஐயாவின் வாழ்க்கை வரலாற்று நூலை வெளியிடும் நிகழ்வை இன்று உங்கள் முன்னால் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எனும் குரலுக்கேற்ப உடுமலை வரலாற்றின் அனைத்து நிகழ்வுகளுமே நல்ல நிகழ்வுகளே. இந்த விழாவில் சிறப்பம்சமாக சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. முதலாவதாக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவை தலைமையுரை ஏற்று நடத்த வருகை தந்துள்ள திரு முத்துக்குமாரசாமி ஐயா அவர்களுக்கு குமாரராஜா ஐயாவினுடைய இளைய சகோதரர் திரு தியாகராஜன் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிக்க, ஐயாவின் மைத்துனர் திரு கனகராஜ் அவர்கள் சந்தனமாலை அணிவித்து சிறப்பு சேர்ப்பிப்பார்.
தலைமையுரையாற்ற தலைவர் உடுமலை மக்கள் பேரவையினுடைய தலைவர் ஐயா முத்துக்குமாரசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதற்கு முன் அவரை பற்றிய ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்கிறேன். ஐயா இந்த விழாவிற்கு மட்டும் தலைமை அல்ல, இந்த ஊருக்கே தலைமையானவர். UKPM என்று கேள்விப்பட்டிருப்போம் அனைவருமே. உடுமலையில் UK அப்படி என்றால் ஊரினுடைய முன்னெழுத்தை கொண்ட ஐயா அவர்கள் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர். அவரின் விளையாட்டின் ஆர்வத்தில் உடுமலையிலேயே ஒரு பெரிய உடுமலை நகரின் மத்தியில் ஒரு பெரிய விளையாட்டு மைதானம், இன்றளவும் ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்களையும் விளையாட்டு வீரர்களையும் உருவாக்கி கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் அந்த விளையாட்டு மைதானத்தை வழங்கிய அன்னாரது குடும்பத்தார் அவர்களுக்குத்தான். அதே போல நகரத்தை ஆளுமையில் கடந்த 25 ஆண்டு காலமாக நகராட்சியில் ஆளுமைகளாக இருந்துள்ள வம்சத்தை தொடர்ந்து வந்த ஐயா அவர்கள் இப்பொழுது நமது மத்தியில் வீட்டிருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த விழாவில் தலைமையேற்றிருப்பது இன்னும் சிறப்பு சேர்க்கிறது. ஐயா அவர்களை இந்த உடுமலை வரலாற்று ஆய்வு நடத்தும் எங்களுடைய தலைவர் அவர்களின் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு தலைமையுரையேற்ற அன்போடு அழைக்கிறோம். இன்றைய உடுமலை வரலாற்று ஆய்வு மையம் நடத்தும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு இங்கே வருகை தந்து சிறப்பித்து செய்து கொண்டிருக்கின்ற நூல் வெளியீட்டாளராக இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ரவீந்திரன் அவர்களே, நூலை பெற்றுக்கொள்ள இங்கே வருகின்றிருக்கின்ற மருத்துவர் சோஷன்முகம் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய அன்பு சகோதரர் அருட்செல்வன் அவர்களே, நூல் அறிமுக உரையாக இங்கே சிறப்பு செய்ய இங்கே வருகின்றிருக்கின்ற ராஜசுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக இங்கே சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி விஜயலட்சுமி அவர்களே, சிறப்பு விருந்தினராக இங்கே வருகின்றிருக்கின்ற அன்பு சகோதரி நந்தினி ரவீந்திரன் அவர்களே, அன்பு சகோதரி பத்மா சத்யநாதன் அவர்களே, அன்பு சகோதரர் மருத்துவர் PC ராஜு அவர்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த விழாவை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவத்துடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக இந்தியர்களுக்காகட்டும் தமிழர்களுக்காகட்டும் நிகழ்வுகளை ஆவணப்படுத்த வேண்டும் என்கின்ற பழக்கமே இல்லை. ஆங்கிலேயர்களைப் போன்றோ மற்றவர்களைப் போன்றோ வரலாற்றுகளை ஆவணப்படுத்துகின்ற போதுதான் பின்னாலே வருகின்ற சந்ததியினருக்கு அவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, நாட்டை பற்றியும் நாட்டினுடைய வாழ்ந்த இதற்கு முன்னோர்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் நம்முடைய எல்லோருடைய என்னையும் சேர்த்து தான் சொல்கின்றேன், அந்த பழக்கம் நமக்கு இல்லாத காரணத்தினாலே நம்முடைய வரலாறு மறைந்திருக்கின்றது. அதனால் நம்முடைய சிறப்புகளையெல்லாம் மற்றவர்கள் உலக மக்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகின்றது. ஆனால் நண்பர் குமாரராஜா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பாதையிலே பதிந்த சுவடுகள் என்ற நூலிலே தன்னுடைய வரலாற்றுகளை எல்லாம் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே
நான் உண்மையிலேயே அவரை பாராட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன், வாழ்த்த கடமைப்பட்டு இருக்கின்றேன். இதை நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை பெருமையாகவும் கருதுகின்றேன். அவர்கள் இந்த நூலிலே 70 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி கிராமங்களிலே சூழ்நிலை இருந்தது, எப்படி இளைஞர்கள் கல்வியை கற்றார்கள் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த புத்தகத்தை படித்தாலே தெரிந்து கொள்ளலாம். 70 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு எப்படி இருந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் நமக்கு ஒரு அறிமுகமாக இருக்கின்றது. அந்த வகையிலே அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்று கூட நான் சொல்லுவதிலே பெருமை அடைகின்றேன். அன்றைய நிலை இந்த கிராமப்புறங்கள் எல்லாம் எப்படி இருந்தது, கிராமப்புற இளைஞர்களெல்லாம் எப்படி கல்வி கற்றார்கள், எப்படி திண்ணைப்பள்ளி கூடத்திலே உட்கார்ந்து அவர்கள் கல்வி கற்றார்கள் என்பதையெல்லாம் இந்த நூலை படிக்கின்ற பொழுது நமக்கு தெரிய வருகின்றது. இப்படி அவர்கள் அது மாத்திரமல்ல, எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறினார்கள். சென்னையிலே அவர்கள் பணியாற்றினார்கள், கோவையிலே பணியாற்றினார்கள், பொள்ளாச்சியிலே பணியாற்றினார்கள், இன்னும் பல ஊர்களிலே அவர்கள் பணி செய்தது எப்படி அவர்களெல்லாம் இருந்தார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு இந்த நூல் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. ஆகவே அதிகம் நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விருப்பப்படாமல் இந்த ஒரு நல்ல ஒரு நூலை, பயனுள்ள நூலை இன்று வெளியிடுகின்றார்கள். உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டதிலே மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். அவருடைய முயற்சி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். பாராட்டப்பட வேண்டியவர்கள் சரியான நேரத்தில் பாராட்டப்பட வேண்டும். வாழ்த்து தெரிவிக்க தகுதியுள்ளோர் வாழ்த்து தெரிவித்தால் இன்னும் மிக நன்றாக இருக்கும். ஐயா அவர்களுடைய புத்தகத்தை பாராட்டி வாழ்த்து தெரிவித்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நூல் வெளியீட்டு விழா இப்பொழுது நடைபெற உள்ளது. நூல் பெற்றுக்கொள்ள வருகை தந்துள்ள ஐயா அவர்கள் டாக்டர் சிவசண்முகம் ஐயா அவர்கள், மருத்துவர். இவரை பற்றிய சில கருத்துக்கள். உடுமலைப்பேட்டையில் ஒரு மின்மயானம் உருவாக முக்கிய காரணகர்த்தாக இருந்தவர் ஐயா அவர்கள். மருத்துவ தொழில் மட்டுமல்லாமல் இவர் மருத்துவத்தை மனிதநேயத்தோடு நேசித்து பணியாற்றி கொண்டிருப்பவர். உலக புகழ்பெற்ற மருத்துவர், எளிமையானவர். எளிய கிராமத்தில், புக்குளத்தில் கிராமத்தில் பிறந்தாலும் கோவை மருத்துவக் கல்லூரியில் தன்னுடைய மருத்துவ படிப்பை பயின்று உடுமலையில் தற்போது சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் இவரது குடும்பமே ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் என்றால் அது மிகையாகாது. ஐயா அவர்கள் இந்த வரலாற்று நூலை பெற்றுக்கொள்வதில் உடுமலை வரலாற்று ஆய்வு நிறுவனம் பெருமிதம் கொள்கிறது. அதே போல இந்த நூலை வெளியிடுவதற்கு வருகை தந்துள்ள ஐயா அவர்கள் ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்தை, சிறப்பாக பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர், கல்வியை நேசிக்கக்கூடியவர், குறிப்பாக பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்வியாளர் என்று கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட நம்மளுடைய இந்த புத்தகத்தை வெளியிட வருகை தந்துள்ள நம்மளுடைய மதிப்புமிகு ரவீந்திரன் கெங்குசாமி நாயுடு அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறோம். திரு குமாரராஜா அவர்களின் வாழ்க்கை வரலாறு நூல் என் வாழ்க்கை பாதையில் பதிந்த சுவடுகள் வெளியீட்டு விழா
திரு குமாரராஜா அவர்கள் 6/7/1937 சலவநாயக்கன்பட்டி என்னும் ஜில்லோபநாயக்கன் பாளையத்தில் திருமூர்த்தி திருமலையம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தார். திரு குமாரராஜா அவர்களின் தாத்தாவின் பெயரான குமாரசாமி பெயர் முதலில் அவருக்கு சூட்டினாலும் பள்ளி செல்லும் போது அது குமாரராஜாவாக மாறிவிட்டது. தன் தொடக்க பள்ளி படிப்பை முதலில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் தொடங்கி பின்னர் அவர் ஊருக்கு அருகிலுள்ள ரெட்டிபாளையம் ஜில்லா போர்டு பள்ளியில் ஆரம்ப பாடசாலை முடித்தார். தன் உயர்நிலை பள்ளிக் கல்வியை 1948 கரட்டு மடத்தில் தொடங்கப்பட்ட காந்தி கலா நிலையம் உயர்நிலைப் பள்ளியில் முதல் குழுவில் பள்ளியில் சேர்ந்து 1954 SSLC படிப்பை முடித்தார். 1955 முதல் 1958 வரை அனுப்பர்பாளையம் ஓராசிரியர் பள்ளியில் பணியாற்றினார். 1958 தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வு எழுதி சென்னையில் அரசு பணியில் சேர்ந்தார். 1958 முதல் 1968 வரை கருவூலத்துறையிலும் அயல் பணியில் மின் வாரியத்திலும் பணியாற்றினார். 1968 பின் சென்னையிலிருந்து மாவட்டங்களுக்கு மாற்றப்பட்டு கருவூலத்துறையிலும் அயல் பணியில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலிலும் பணியாற்றி 1995 37 வருட அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். இவர் எழுதிய காட்டுப்பூ என்ற சிறுகதை 1960 சுதேசமித்திரன் வார மலரில் வெளிவந்தது. ரூபாய் 10 பரிசு பெற்றார். இவர் தேன்மலர் எனும் சிறுவர் பாடல்கள் நூலும் இதயப்பூ என்ற கவிதை நூலும் என் கரங்கள் கரைபடாதவை வீடு தேடி வந்த வேலை என் மருமகளின் மாறாத பாசம் என 3 சிறுகதை நூல்களையும் எழுதியுள்ளார். இவருடைய தேன்மலர் சிறுவர் பாடல்கள் நூலிலிருந்து 2 பாடல்கள் சிங்கப்பூர் 3ஆம் வகுப்பு பாடநூலில் இடம்பெற்றுள்ளன. இவருடைய இதயப்பூ கவிதை நூல் அமெரிக்க நாட்டு நூலகங்களில் இடம்பெற்றுள்ளது. இவ்வளவு பெருமைக்குரிய வரலாற்று தந்தை உடுமலைப்பேட்டை வரலாற்று ஆய்வு நடுவத்தின் தலைவர் திரு தி. குமாரராஜா அவர்களின் வாழ்க்கை வரலாறு நூல் வெளியீட்டு விழா. எங்கள் ஐயா அவர்கள் 6/7/1937 செலவநாயக்கன்பட்டி என்னும் ஜில்லோபநாயக்கன் பாளையத்தில் திருமூர்த்தி திருமலையம்மாள் இணையருக்கு முதல் மகனாக பிறந்தார். அவருடைய தாத்தா பெயர் குமாரசாமி. அவரின் நினைவாகத்தான் அவருக்கு குமாரசாமி என்று வைக்கப்பட்டது. பள்ளியில் சேர்க்கும்போது அவரது பெயர் குமாரராஜாவாக மாறிவிட்டது. குமாரராஜா ஐயாவோடு உடன் பிறந்தவர்கள் 7 பேர். 4 தம்பிகள். அவர்களது பெயர் சண்முகம், நாகரத்தினம், லட்சுமணசாமி, தியாகராஜன். 3 தங்கைகள் வெங்கிட்டம்மாள், சாந்தாமணி, ஸ்ரீ சௌத்ரி.
தொடக்க கல்விக்கு முன்பே ஜில்லப்பநாயக்கன் பாளையத்தில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் பயின்றவர். ரெட்டிப்பாளையத்தில் தொடக்க கல்வி பயின்றார். கரட்டுமடம் காந்தி கலா நிலையம் தொடங்கிய போது முதல் அணியாக சேர்ந்தவர். அப்போதைய SSLC முடித்து பொள்ளாச்சி அனுப்பர்பாளையம் ஓராசிரியர் பணிக்கு சென்றார். தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வு எழுதியால் சென்னைக்கு பணி கிடைத்தது. தன் தந்தை சென்னைக்கு கட்டாயப்படுத்தி அனுப்பினார். தலைமைச் செயலகத்தில் 33 ஆண்டுகள் கருவூல பணி. அங்குதான் இவர் எழுத்தாளராகிறார். 1966இல் முதலில் எழுதிய சிறுகதை காட்டுப்பூ சுதேசிமித்திரனின் அச்சாகி அப்போது 10 ரூபாய் பரிசும் பெற்றிருக்கிறது. 1970ஆம் ஆண்டு ஐயாவின் இதயப்பூ நூலினை அமெரிக்க நாட்டு நூலகங்களில் இடம்பெறச் செய்தார். சிங்கப்பூர் பாடநூல் நிறுவனம் இவரது தேன்மலர் சிறுவர் பாடல்கள் தொகுப்பில் 2 பாடல்களை அங்கு பாடமாக வைத்தது. இது 1980இல் இதற்கு சன்மானமாக ரூபாய் 60 அனுப்பியது. இப்பேற்பட்ட பெருமைக்குரிய வரலாற்று தந்தை, எங்களது வரலாற்று ஆய்வு நடுவத்தினுடைய தலைவர் குமாரராஜா ஐயா அவர்களின் நூல் வெளியீட்டு விழா இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றது. அதற்காக வரலாற்று ஆய்வு நடுவம் பெருமிதம் கொள்கிறது. அடுத்ததாக நூல் அறிமுக உரை வழங்க வரலாற்று ஆய்வு நடுவத்தினுடைய துணைத் தலைவர் திரு ராஜசுந்தரம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அரிமா சங்கத்தினுடைய ராயல்ஸ் அரிமா சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவத்திற்கு மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற துணைத் தலைவர் ஐயா அவர்கள் இப்பொழுது உங்களது நூல் அறிமுக உரையை வழங்குவார். அனைவருக்கும் மதிய வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இங்கே நமது கல்வி வள்ளல் கோட்டார் ஐயா அவர்களும் கொடைவள்ளல் கெங்குசாமி ஐயா அவர்களும் அவர்களின் உருவாக இங்கே அமர்ந்திருக்கும் ஆண்டோர் பெருமக்களையும் எங்களது உறவாக இங்கே வந்திருக்கும் அனைத்து உறவுகளையும் எங்களது ஆசிரியர் பெருமக்களையும் எங்களது வரலாற்று ஆய்வு நடுவ குடும்பத்தாரையும் வருக வருக என வரவேற்று, ஆட்டோபயோகிராஃபி இந்த வார்த்தையை கேட்டவுடனே இந்த அரங்கம்தான் என்னுடைய நினைவுக்கு வந்தது. நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் அவரை பார்த்து ஒரு செய்தியாளர் கேட்டார், எப்படி நீங்கள் காலம் கழித்தீர்கள், ஹவு டிட் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், in the beginning I was reading many books, after that I have started reading a book many times, still I am reading என்று சொன்னார்கள். அவர் சொன்னது நமது மகாத்மா காந்தியடிகளினுடைய சுயசரிதை சத்திய சோதனை. இந்த நிகழ்வினை நம் அனைவருக்கும் தெரிவித்தது இந்த அரங்கம். 150வது ஆண்டு கொண்டாட்டத்திலே நமது கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் உரை நிகழ்த்திரு இதனை பதிவு செய்தார்கள். அப்பொழுதுதான் நினைத்தேன், ஆட்டோபயோகிராஃபி என்றால் யார் எழுத முடியும் என்று பார்த்த பொழுது ஒருவனுடைய வாழ்க்கையிலே தான் நிகழ்ந்தவற்றை முழுமையாக பதிவு செய்ய முடியும் என்று சொன்னால் அவர் நேர்மையாக இருந்திருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக இருந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே எங்களது குடும்பத்தின் பெரியவர் இன்று தன்னுடைய சுய சரிதையை என் வாழ்க்கை பாதையில் பதிந்த சுவடுகள் என்ற நூலாக வெளியிட்டுள்ளார்கள். உள்ளபடியே ஒரு பெருமிதத்தோடு உங்கள் முன்னால் நிற்கின்றேன். ஆரம்ப காலத்திலிருந்து இவருடைய குடும்பத்தை முதலில் பதிவு செய்துள்ளார்கள். இவரது தாத்தா கர்ணம் குமாரசாமி செட்டியார் அவர்கள் கர்ணமாக ஜிலோபநாயக்கன் பாளையத்திலே வாழ்ந்தது. அவர் ஒரு பெரிய ஒரு பக்திமானாக இருந்தது. அதற்காகவே இந்த புத்தகத்தை பார்த்தால் தெரியும், அதில் முன்பு அட்டையிலே போட்டிருக்கின்றோம், திருமூர்த்தி மலையிலே அமைந்திருக்கின்ற விளக்குத்தூண். அந்த விளக்குத்தூண் அவர்கள் குடும்பத்தாரால் அவரது தாத்தாவால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அவருடைய பாரம்பரியத்தை ஆரம்பத்திலேயே பதிவு செய்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து திண்ணைப்பள்ளியிலே படித்ததை
தெளிவாக பதிவு செய்திருக்காங்க. நாங்கள்லாம் கலா நிலையத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள்லாம். பட் எங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து திண்ணை பள்ளியில் படித்ததை பதிவு பண்ணியிருக்காங்க. அங்கே அந்த காலத்துலேயே டியூஷன் போயிருக்காருங்க. எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. டியூஷன் போயிருக்காரு. அங்கே டியூஷன் மாஸ்டர் அடிப்பாராம். அந்த அடிக்கிறது வலிக்கும் அப்படிங்கிறதையும் கூட சொல்லியிருக்காரு. அடித்தா வலிக்குங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாமல் இல்லை. பட் அதை கூட ஒரு பதிவாக ஒரு குழந்தையாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம். இந்த கோவிட்-19 இப்போ நாமெல்லாம் சிரமப்பட்டுட்டு இருக்கோம். பட் அந்த காலத்திலேயே பிளேக் நோயில் சிரமப்பட்டதை ஒரு சமூக அக்கறையோடு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட குடும்பமே ஊரை காலி செய்து தோட்டத்தில் போய் குடியிருந்தது. கொத்து கொத்தாக உயிர்கள் பலியானதை கண்ணார பார்த்துருக்காருங்க. அதையெல்லாம் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும். ஒரு நோயினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒரு பதிவு செய்திருக்கின்றார்கள். அதை நீங்கள்லாம் புத்தகத்தை படிச்சிங்கன்னா நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது 1947 சுதந்திரம் அடைந்ததை இவரோட வீட்டின் அருகிலேயே தேசிய கொடி ஏற்றி கொண்டாடியதை நினைவு கூர்றார். உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கடுத்தது மார்கழி மாதம் அதிகாலையில் அந்த விநாயகர் கோயிலுக்கு எல்லாருமே போவோம். 5 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பிடுவோம். ஆனால் அதில் ஒரு பதிவு பாருங்க. இங்கே அண்ணன் சின்னண்ணெல்லாம் வந்திருக்காங்க. நான் அவர் வருவார்னு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். அதாவது நான் காலையில் எழுந்து குளிக்காமல் ஓடிடுவேன் கோயிலுக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கார். அதாவது உள்ளதை உள்ளபடி எழுதுறதுங்கிறது இதுதாங்க. அதாவது கோயிலுக்கு போனோம் அப்படின்னு எழுதலாம், நான் குளிக்காமையே ஓடிடுவேன் எல்லாரும் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கார். இதிலிருந்து அவருடைய புத்தகத்தினுடைய உண்மைத்தன்மையை நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது அந்த பொங்கல் விழா வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ரசித்து எழுதியிருக்காருங்க. அதெல்லாம் வந்து எல்லாருமே படிக்கணும். அந்த பக்கங்களை எல்லாம் படித்து பார்க்கணும். அந்த கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் பொங்கல் விழா எப்படி நடக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கெல்லாம் மாறிடுச்சுங்க. இன்றைக்கி இருக்குது, பட் நிறைய அதில் வேறு விதமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பட் ஒரு பாரம்பரியமே எப்படி நடந்துச்சுங்கிறத அப்படியே நம்ம கண் முன்னாடி ஒரு படமாக காட்டியிருக்காருன்னு தான் சொல்லணுங்க. அதில் அந்த மச்சு வீட்டு மாட்டு பொங்கல் விழாவை பற்றியும் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க. ஆனால் வந்ததுனால சொல்கிறேன் நான். அதெல்லாம் வந்து படித்தா தான் நமக்கு அதை வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. அதுக்கடுத்தது படிப்பை அதுக்கடுத்தது காந்தி கலா நிலையம் வந்து இன்றைக்கும் கலா நிலையம் வேறு ஐயா வேறுன்னே நான் எங்களால் பிரிச்சே பார்க்க முடியல. அவ்வளவு எங்களுக்கு இடையான தொடர்புகள், அதை பற்றிய அந்த நட்பின் மூலமாக இவர் உயர்ந்தது, நண்பர்களை உயர்த்தியது, அது சம்பந்தமான பதிவுகள் நிறைய இருக்குது. அதை எல்லாம் டீட்டெயில்டாக நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கடுத்தது படிப்பை முடிச்சுட்டு வேலை நிமித்தமாக ஊத்துக்குழி ஜமீனுக்கு போகிறார். இந்த இதையை நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கங்க. கேட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஊத்துக்குழி ஜமீனில் அந்த பிரம்மாண்டம் உங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் ஊத்துக்குழி ஜமீனுக்குள்ளே அவங்கள போய் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னாலே அந்த பிரம்மாண்டம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். அங்கே போயிட்டு ஜமீன்தார் வந்து இவரை சாப்பிட சொல்லிட்டார். சாப்பிட்டு வாங்க பேசிக்கலான்ட்டாராம். முறையாக அந்த வெஜிடபிள் பிரியாணியை அன்னைக்கு தான் அவர் வாழ்க்கையில் பார்க்குறார். அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதை கூட அந்த வெஜிடபிள் பிரியாணி நாம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அவ்வளவு சுவைப்பட கூறுறார். இந்த சமயத்தில் நான் ஒரே ஒரு சின்ன என்னுடைய அனுபவத்தையும் நான் இங்கே சொல்லிடுறேன். அது நம்ம குடும்ப சம்மந்தப்பட்ட அனுபவமும் கூட. அதே 17 வயசில் நாங்கள் பெங்களூரில் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்காக போனப்போ அட்மிஷன் முடிச்சுட்டு அடுத்த நாள் எம்ஜி ரோடு வழியாக வந்து பிரிகேடில் ரைட்டில் கட் பண்ணி மேக்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், அது வரைக்கும் நான் பீஸா பர்கர் சாப்பிட்டதில்லை. ஸோ அந்த சமயத்தில் நானும் என்னோட நண்பனும் உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ எங்களுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. எனக்கு அதைத்தான் கம்பேர் பண்ண தோணுச்சு. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த நண்பன் வேறு யாரும் இல்லைங்க. இன்றைக்கி நம்ம கூட இருந்து இந்த விழாவை நடத்தியிருக்கணும். அவன் இப்போ நம்ம கூட இல்லை, பரமானந்தன். ஐ மிஸ்ஸிங் ஹிம் ரியலி. நானும் அவனும் தான் ஒன்றா போய் பிஇ ஜாயின் பண்ணோம். ஸோ அதையும் இந்த இடத்துல நினைவு கூற விரும்புகிறேன். நம்மளுடைய வயது மூப்பின் காரணமாக எத்தனையோ குடும்ப உறுப்பினர்களை நாம் இழந்திருந்தாலும் அவனை இழந்தது நம்ம குடும்பத்துக்கு ஒரு இழப்பு தாங்க. அடுத்ததாக பணி நிமித்தமாக இவர் செய்த பிரயாணங்கள் ரொம்ப அதிகம். அதை பற்றியெல்லாம் மேடம் சொன்னாங்க. அதில் கோட்டையில் பணியாற்ற போகிறாரு. அங்கே வந்து காமராஜ் ராஜ் நடக்குது. அங்கே கலைஞர் அவர்கள் எல்லாம் கூட இருந்து சந்தித்த அந்த உறவுகளை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இலக்கிய பணிக்கு அப்போவே வந்துட்டார். இலக்கிய பணிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வேலவேந்தன் அவர்களுடையான தொடர்பு, வேலவேந்தன் அவர்களுடைய முதல் கவிதை தொகுப்பு வெளியிடுறாங்க. அந்த கவிதை தொகுப்பு மேடையில் இவர் இருக்கார். அந்த மேடையில் வேறு யாரெல்லாம் இருக்காங்கங்கிறத தெரிஞ்சிங்கன்னா அசந்துடுவோம் நாமெல்லாம்.
அறிஞர் அண்ணா இருந்திருக்காருங்க. அவர் தான் புக்கு வெளியிடுறார். சிறப்புரை யார் தெரியுங்களா? கலைஞர், எம்ஜிஆர், அன்பழகன், நெடுஞ்செழியன். இப்படி ஒரு மேடை யாருக்காவது கிடைக்குங்களா? 3 முதலமைச்சர்களோடு இருக்கக்கூடிய மேடையிலே இவர் அமர்ந்திருக்கின்றார். இது எவ்வளவு ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த புத்தகம் எல்லாரும் இப்போ ஒரு திருக்குறளை, ஒரு குரானை, ஒரு பைபிளை நாம் எப்படி வீட்டில் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த புத்தகம் நம்மளுடைய சந்ததிகள் எல்லாத்துக்கும் எடுத்து செல்லணும். இந்த புத்தகம் நம்ம குடும்பங்களில் அனைவருடைய இல்லங்களிலே இருக்கணும். என்றைக்குமே இதுதான் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்து இப்போவே இவ்வளவு அழகாக இருக்கார். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி யோசனை பண்ணி பாருங்களேன், நினச்சி பாருங்கள் அவர் எவ்வளோ அழகாக இருந்திருப்பாருன்னு. அப்போது இவருடைய காதலில் இவர் விலகவே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எங்கள் முன்னாடி கேட்டுக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் எங்கள் வி.கே. செல்வராஜனை சிரிக்கிறாங்க, அடிக்கடி கேட்டிருக்காரு அவர். அதையும் பதிவு பண்ணியிருக்காருங்க. என்னன்னா, எனக்கு நாங்கள்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது புத்தகம் சம்மந்தமாக, இலக்கியம் சம்மந்தமாக, வரலாறு சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட மிஸ் பண்ணதில்லை ராஜு அப்படின்னு சொல்லி பெருமையோடு சொல்லுவாருங்க. இவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து, திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்ததிலிருந்து இன்றை வரை ஒரு நண்பனை கூட நான் இழந்ததில்லை என்று மார்தட்டி சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நட்பு வட்டாரத்தை கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த புதுத்தெருவில் ஒரு ஐயர் மாமியோட இவருக்கு ஒரு கரிசனம் இவர் மேலே இருந்திருக்கு. அதே மாதிரி மின்சார துறையில் பணியாற்றும் பொழுது ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காருங்க. பட் அவங்க 2 பேரை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன்னு போட்டிருக்காரு. இதை என்னால் நம்ப முடியல. பேத்திக்கு 2 பேர் இருக்காங்க, அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இது சம்மந்தமாக பண்ணி டீட்டெயில் ரிப்போர்ட் அவங்க பாட்டி கையில் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ நான் அது ஒன்று மட்டும்தான் என்னால் நம்ப முடியல இந்த விஷயத்தில். அதுக்கடுத்தது உறவுகள் இவர் மாதிரி யாருமே பேணிக்காக்க முடியாதுங்க. நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். குழந்தையிலிருந்து தன்னுடைய சொந்த பந்தம், அந்த 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 கட்டமைப்பு அற்புதம்ங்க. அது ஐயா கிட்ட நாமெல்லாம் பாடம் படிக்கணும். அந்த அளவுக்கான ஒரு குடும்ப உறவுகளை மெயின்டைன் பண்ணுறதில் ஒரு அற்புதமான மனிதருங்க அவர். 1970 கரம் பிடித்தார். அதாவது நான் எழுதியிருக்கேன், அன்பான மனைவி. அவங்களுடைய உபசரிப்பையெல்லாம் நாங்கள் டெய்லி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மனைவி அமைந்ததெல்லாம் உண்மையாகவே பெரிய வரம் ஐயா அவர்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வேலை விஷயமா வெளியூர் போகிறாங்க. வெளியூர் போனதுக்கப்புறம் ஒரு நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி தன் மகள் அனக்கா இங்கே இருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ இவர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சொல்லி ஒரு நாய்க்குட்டி இவர் வீட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கு அப்போ கடித போக்குவரத்து தானே, கடிதம் எழுதுகிறாங்களாம் இவர் வெளியூரில் இருக்கார். எ நியூ டாக் ஹேஸ் கம் டு அவர் ஹவுஸ். என் மகன் முதல்ல எனக்கு இங்கிலீஷில் எழுதின கடிதம்னு அவ்வளோ ஒரு பெருமைப்படுறாரு. அதைய அந்த பதிவும் இதில் பதிவு பண்ணியிருக்காருங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு தகப்பனாக அவருடைய பதிவு எப்படி இருக்குது, ஒரு குடும்ப தலைவனாக அவருடைய பதிவு எப்படி இருக்குது, அவர் எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆற்காடு வீராசாமியவனுடைய தொடர்பு, இந்த மாதிரியான பல பெரிய ஆளுமைகளுடைய தொடர்புகள் எல்லாம் இவருக்கு இருந்ததையெல்லாம் பட்டியலிட்டிருக்கிறார். அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இலக்கிய பணியில் ஒரு 4 புத்தகங்கள் அற்புதமாக வெளிவிட்டிருக்காருங்க. அது அந்த புத்தகங்கள் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்குது, படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதில் இவருடைய இலக்கிய பணியில் அவர் பர்டிகுலராக என்னுடைய இலக்கிய பணியின் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்கிற ஒரு புத்தகம் எது தெரியுங்களா? அது நம்ம கெங்குசாமி ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூல். அதைத்தான் என்னுடைய இலக்கிய பணியில் என்னுடைய மைல்கல்னு சொல்லி பதிவு பண்ணுறாருங்க. ஸோ அது உண்மையாகவே பெருமையான விஷயம். இதே விழா அரங்கத்திலேயே தான் நடந்த விழா. அது உண்மையாகவே நாங்கள் வரலாற்று ஆய்வு நடுவத்தின் சார்பாக மிகவும் பூரிப்போடு வெளியிட்ட அந்த ஒரு பணிங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து இன்றும் 84 வயதிலும் இன்னும் அவருடைய தேடல் குறையில. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேயிங் இருக்குது, பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ், நெவர் பி சாட்டிஸ்ஃபை வித் வாட் யூ ஹேவ் டன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான சேயிங் இருக்குங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தியோடு வாழுங்க, ஆனால் உங்களுடைய வேலைகளை மட்டும் திருப்தி அடைஞ்சிடாதீங்க, உங்களுடைய பணிகள்லேருந்து திருப்தி அடைஞ்சிடாதீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு உதாரணம் இந்த 84 வயது இளைஞர் தாங்க. இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணுறதை விட அதிகமாக உடுமலை வரலாற்றுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காருங்க நம்ம ஐயா. ஸோ அவருடைய பணிகள் அத்தனையும் முழுமையாக இன்னும் நிறைவு பெறணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு
எங்களது உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தின் சார்பாக நீவர் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு வாழ்க்கை வரலாறுடைய நூலை ஒருவர் எழுதியிருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையினுடைய சுவராசிரியங்களை அந்த நூலை பார்த்து படித்து உணர்ந்தால் மட்டுமே உணர முடியும். ஐயாவுடைய புத்தகத்தில் இருந்த கருத்துக்களை நிறைய படிக்கும்போது ஒரு மகிழ்ச்சி, இன்பம், சொல்ல முடியாத அளவில் அந்த அளவுக்கு கருத்துக்கள் இருந்தது. அதை பார்த்து நம்ம வாழ்க்கையில் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறதுக்காக அந்த நூல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த நூலை வெளியிட்டு சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர் உடுமலை மக்கள் பேரவையினுடைய துணைத் தலைவர் ஐயா திரு ரவீந்திரன் கெங்குசாமி நாயுடு அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். இன்றைய விழா நாயகர் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர் குமாரராஜா ஐயா அவர்களே, அவர்களின் துணைவியார் அவர்களே, அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களே, குமாரராஜா ஐயா அவர்களின் குடும்பத்தாரை சேர்ந்த அத்துணை பேருக்கும், உடுமலை மக்கள் பேரவையின் தலைவர் பெரியவர் முத்துக்குமாரசாமி ஐயா அவர்களே, காந்திகலா நிலையம் பள்ளியின் தாளாளரும் திருமலைசாமி ஐயா அவர்களே, கோவையிலிருந்து வந்திருக்கின்ற டாக்டர் PC ராஜு ஐயா அவர்களே, எங்கள் குடும்ப நண்பரும் அருமை நண்பர் டாக்டர் சிவசண்முகம் ஐயா அவர்களே, உடுமலை வரலாற்று ஆய்வு மையத்தைச் சேர்ந்த நண்பர்களே, அருட்செல்வன் அவர்களே, திரு சிவக்குமார் அவர்களே, விட்டு போனால் யாராவது பேர் மன்னித்தருள வேண்டும். உங்கள் அனைவருக்கும், பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இருந்தாலும் ஒரு சில மணித்துளிகள், ஒரு 5 நிமிடங்கள் மாத்திரம் பேசி முடித்துக் கொள்கின்றேன். காலம் கருதி நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் வெளியிடுகின்ற இந்த புத்தகம் மிக அழகாக உள்ளது. முழுவதுமாக நான் படிக்கவில்லை, ஆங்காங்கே புரட்டி பார்த்தேன். உண்மையிலேயே மிக அழகாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைத்துள்ள இந்த புத்தகம் உண்மையிலேயே இன்றைய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக அமையும் என்றுதான் நான் சொல்வேன். நிறைய நிகழ்வுகளை அவர்கள் அதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் இருந்த பதிவுகளும் சரி, பொது வாழ்க்கையில் அவர்கள் இருந்த அந்த அரசாங்க வேலையில் இருந்த பதிவுகளும் சரி, உண்மையிலேயே மிகுந்த அது படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னை பொறுத்தளவே மிகுந்த ஒரு நாஸ்டாலஜிக்கல் மூமெண்ட் என்று சொல்வார்களே, பின்னோக்கி பார்க்கின்ற அந்த காலகட்டத்திற்கே நம்மை அழைத்து செல்கின்ற அளவிற்கு உண்மையிலே இருக்கின்றது. இதில் ஒரே ஒரு நிகழ்வு நான் இங்கே குறிப்பிட வேண்டும். முன்பெல்லாம் பொங்கல் எப்படி கொண்டாடப்பட்டது என்பதை ஐயா அவர்கள் விவரித்திருக்கிறார்கள். அந்த பட்டியெல்லாம் வச்சு, அந்த பொங்கல் வச்சு, அதை நான் என்னுடைய சின்ன வயதிலே பார்த்திருக்கின்றேன். எங்கள் சொந்த ஊரிலே பெதப்பம்பட்டியிலே ஒரு 300-400 மனிதர்கள் சேர்வார்கள். அங்கே ஒரு பட்டி போடப்பட்டு மாடு ஒன்று விரட்டப்பட்டு அந்த இதையெல்லாம் செய்யப்படும். அதெல்லாம் எனக்கு இன்னும் பசுமையாக நினைவில் இருக்கிறது. எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்திலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அது வெறும் வாயளவில் ஆகிவிட்டது என்பது வேறு விஷயம். ஆனால் உண்மையிலேயே 1972-73 வரை அது நடந்து கொண்டிருந்தது எங்கள் ஊரிலே. பின்பு அது மெல்ல மெல்ல கரைந்து போனது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு பண்டிகைகளெல்லாம் வெறும் ஒரு சடங்காக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. இந்த புத்தகத்திலே அவர் நிறைய விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள்.
அவங்களுக்கு நான் என்றுமே நன்றிக்கடன், அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நான் என்றும் நன்றி கடன் பட்டவனாக இருக்கின்றேன். காரணம் 1989 அவர்களை எனக்கு தெரியும். 89 அவர்களுடைய மகள் கல்யாணம் கூட இந்த மண்டபத்தில் தான் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு நானும் என் துணைவியார் இருவரும் இதில் கலந்து கொண்டது இன்றும் 96 என்று நினைக்கின்றேன். 1996 வந்து கலந்து கொண்டது இன்றும் பசுமையாக என் நினைவிலே நிழலாடி கொண்டிருக்கின்றது. அது பின்னாட்களிலே அவர் இப்போ சமீபத்தில் 2018 ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அப்பா மேலே ஒரு புத்தகம் வெளியிட்டார்கள். அந்த புத்தகம் வெளியிட்டதுக்கு அவர் எவ்வளவு, அப்போவே அவருக்கு வயது 80க்கு மேலே, அப்படி இருந்தும் கூட அவர் சென்னைக்கு சென்று 3-4 தடவை சென்னைக்கு சென்று ரவி தமிழ்வாணன் அவர்களை சந்தித்து அந்த புத்தகம் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் வருவதற்கு அவர் எவ்வளவு பாடுபட்டாருங்கிறது எனக்கு தெரியும். செலவு ரொம்ப குறைச்சல். நான் சொல்லுவேன் போகும்போது, சார் நல்ல ஹோட்டல் இருங்க, ஏதாவது போய் கண்ட ஹோட்டல் இருந்துடாதீங்க அப்படிமா. இல்லை ரவி பரவாயில்லைங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மிக குறைந்த செலவிலே மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் சீரும் சிறப்போடும் அந்த விழா நடப்பதற்கு திரு குமாரராஜா ஐயா அவர்கள் கொடுத்த ஒத்துழைப்பை நான் என்றும் மறக்க மாட்டேன். என் நினைவில் அது என்றும் நான் உயிருள்ளவரை அந்த நிகழ்வை என்னால் மறக்க முடியாது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். ஒரு சின்ன சீவலநாயக்கம்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து இந்த அளவு உயர்ந்து பல ஊர்களிலே அவர் கருவூல அதிகாரியாக இருந்திருக்கிறார்கள், நீதி ஆலோசகராக இருந்திருக்கிறார்கள், அரசாங்க உத்தியோகம் பார்த்திருக்கிறார்கள், மின்வாரியத்திலே அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்திலே அதையெல்லாம் நான் படித்து பார்த்தேன். இன்றைக்கி நமக்கு கூகுள் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, எதை தட்டினாலும் எங்கே வேணாலும் போகலாம், எதை வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு நினைத்து பாருங்கள், என்ன வசதி இருக்கும். ஒரு லைப்ரரியோடு இருந்திருக்காது அந்த ஊரில். லைப்ரரி இருந்தாலும் வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி என்று சொல்வார்கள், அது கூட இருந்திருக்காது. புத்தகங்கள் கிடைத்திருக்காது. அதையெல்லாம் மீறி இவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்து இதையெல்லாம் மீறி அவங்க படித்து சென்னைக்கு போய் உத்தியோகம் பார்த்து கலைஞரோடவும் அவர் இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்துக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்பது மிக மிக அரிதான ஒரு செயல். அதை அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். 5 கிலோமீட்டர் நடந்து போகணும், பள்ளிக்கூடம் போகணும். இன்றைக்கி தடுக்கி விழுந்தால் ஸ்கூல் தான். ஆனால் அன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. ஒரு லைப்ரரியை தாண்டி அங்கே ஒன்றும் இருந்திருக்காது. அதுவும் அந்த ஊரில் லைப்ரரி இருந்து தான் எனக்கு சரியாக தெரியவில்லை. இன்றைக்கி கூகுள் இருக்குது, நெட் இருக்குது. இன்றைக்கி நினச்சா நான்லாம் சென்னை போகிறதுங்கிறது வருடத்தில் ஒரு தடவை தான். ஏதாவது அப்பா கூட்டிகிட்டு போவாங்க டிசம்பர் மாதம். எப்போ டிசம்பர் மாதம் வரும்னு காத்து கொண்டு இருப்போம். அப்பொழுது நாங்கள் சென்னை போவோம். இன்றைக்கி நினச்சா போகிறோம், நினச்சா வர்றோம். அந்த காலகட்டத்திலே, அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் இவ்வளவு தூரம் பாடுபட்டு படித்து உயர்ந்து இந்த ஸ்தானத்திற்கு வந்ததை நான் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதுகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக, இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் குமாரராஜா ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அவருடைய மருமகன் அவர்களுக்கும் அவர் மகளுக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இன்னும் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து இந்த புத்தகத்திலே அவர்கள் இளைஞர்கள் இந்த புத்தகத்தை கையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அதை எப்படியாவது நீங்கள் சாதிக்க வேண்டும். இளைஞர்கள் கையிலே இந்த புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். என்றால் அவர்கள் அந்த காலகட்டத்திலே அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இருந்தார்கள் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாட் வி ஹவ் லாஸ்ட் இஸ், வி ஹவ் காட் எவ்ரிதிங், பட் வாட் வி ஹவ் லாஸ்ட் இஸ் சம்திங் வெரி ப்ரிஷியஸ், ஹியூமன் டச். இன்றைக்கி ஹியூமன் டச்சுங்கிறதே ரொம்ப குறைந்து விட்டது. நான்லாம் அந்த காலத்தில் எங்கள் ஊரில் உள்ள வீட்டுக்கு போகும்போது 20 பேர் 25 பேர் சாப்பிடுவாங்க மதிய உணவு. இன்றைக்கி நமக்கு எல்லா வசதியும் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, வசதி இருக்குது. ஆனால் நம் மனிதர்கள் சக மனிதர்களோடு பேசுகின்ற நேரம் கூட இன்றைக்கு குறைந்து விட்டது என்பதுதான் உண்மை. அதையெல்லாம் இந்த புத்தகத்தை படித்தால் நம் இளைஞர்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இவ்வளவு தூரம் இந்த விழாவை எடுத்து சிறப்பித்தவர்கள் குடும்பத்தாருக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே இது எனக்கு ஒரு வாய்ப்பு, இந்த நன்றி செலுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் கருதுகின்றேன் என்று கூறி அவர்கள் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும், தமிழ் தொண்டு ஆற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கி சிறப்பு செய்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நூலை பெற்றுக்கொண்ட மருத்துவர் ஐயா, உடுமலை மக்கள் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா சிவசண்முகம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன்.
இந்த விழாவில் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய திரு யூகேபி முத்துக்குமாரசுவாமி அவர்களே, இந்த விழாவின் நாயகர் மரியாதைக்குரிய பெரியவர் திரு குமாரராஜா அவர்களே, எனது மருத்துவக் கல்லூரியிலே ஆசிரியராக இருந்து எங்களை ஒரு நல்ல மருத்துவராக உருவாக்கிய எங்களது அன்புக்கும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் PC ராஜு அவர்களே, எங்கள் குடும்பத்திலே மாறாத அன்பு கொண்டு எங்கள் உறவினராக இருக்கும் காந்தி கலா நிலையத்தின் தாளாளர் மரியாதைக்குரிய திருமலசாமி ஐயா அவர்களே, எனது நண்பரும் உடுமலை மக்கள் பேரவையின் உதவித் தலைவரும் இந்த நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர் திரு ரவீந்திரன் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அருமை நண்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த விழாவிலே அருமையாக ஏற்பாடு செய்திருக்கும் உடுமலை வரலாற்று ஆய்வு நிறுவனத்தின் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். திரு குமாரராஜா அவர்கள் கடந்த 35 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அவர் இந்த உடுமலை பகுதியிலே யார் எங்கு சென்றாலும், பழனியிலே பணிபுரிந்த காலத்திலும் சரி, கோவையில் பணிபுரிந்த காலத்திலும் சரி, சென்னையில் பணிபுரிந்த காலத்திலும் உடுமலையில் யாராவது உதவி வேண்டும் என்றால் அவரை அணுகினால் அவ்வளவு அருமையாக உதவி செய்து அவர்களை எல்லாம் மகிழ்வோடு திரும்ப அனுப்பி வைக்கும் ஒரு நல்ல குணம் படைத்தவராக வாழ்ந்து வந்தார். கோயிலுக்கு செல்வதற்கு நாம் சொன்னால் உடனே பள்ளியில் ஏற்பாடு செய்து விடுவார். கூடவே வந்திருந்து பல நிகழ்ச்சிகளை செய்யலாம். இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு சிறிய கிராமத்திலே ஆரம்பப்பள்ளியோட இல்லாத ஒரு சிறிய கிராமத்திலே இருந்து ஒருவர் இந்த உன்னத நிலைக்கு வந்து ஒரு பெரிய எழுத்தாளராகவும் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு மனிதராகவும் உருவாக முடியும் என்றால் அது கல்விதான் காரணம். அந்த கல்வி அவருக்கு கிடைக்க மிக உதவியாக இருந்து அந்த காந்திகலா நிலையத்தை அவர் தினந்தோறும் நினைத்து கொள்கின்றார். அதை உருவாக்கிய முன்னாள் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவரை பலமுறை அவர் நினைந்து அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் அறிவேன். அவரது புதல்வர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் சொல்வதெல்லாம் ஒரு கல்விதான் ஒரு மனிதனை உன்னத நிலைக்கு உயர்த்தும் என்பது அதுக்கு அவர் சிறந்த உதாரணம். அவர் சொல்லுவார், நான் கல்வியை கற்கவில்லை என்றால் நான் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தான் இருப்பேன், அங்கே பள்ளி வரவில்லை என்றால் பள்ளி. அதே போலத்தான் நமது உடுமலை கிராமப்புற பள்ளிகளுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு மிகுந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலே அந்த காலத்திலே 1952ஆம் ஆண்டிலேயே ஜிவிஜி ஐயா அவர்கள், நாயுடு அவர்கள் இங்கே பெண்களுக்கென்று தனி கல்லூரி வழங்கினார்கள். அதே போலவே மரியாதைக்குரிய வித்யாசாகர் ஒரு குடும்பத்தார் இந்த பள்ளி உடுமலை பள்ளி உயர்கல்விக்கு வேற வேண்டும் என்பதற்காக ஒரு கல்லூரியை நிர்வகிக்கின்றார்கள். அவர் குடும்பமெல்லாம் இந்த உடுமலை பகுதியில் உள்ள கிராம மக்கள், கிராமத்திலே இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் என்று அதன் மூலம் பல நல்ல நிலையிலே அமெரிக்காவிலும் பல வெளிநாடுகளிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து அந்த கல்வியினை கிராமப்புற மக்களுக்கு தர வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்களை எல்லாம் நாம் நேரத்தை பாராட்ட வேண்டும். இன்னொன்றையும் சொல்லி, நான் புத்தகத்தை படிக்கவில்லை, ஆனால் புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார் என்னவோ தெரியாது. உடுமலைப்பேட்டையிலே நிகழ்வும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நகைச்சுவை மன்றம் ஆரம்பித்த போது அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று வற்புறுத்திய போதும், உடுமலை மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு ரயில் வேண்டும் என்று ஒரு சிறிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திய போது தொடர்ந்து அதற்கு ஆதரவளித்து அதை தூண்டிக்கொண்டே இருப்பார். நீங்கள் எழுதுங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார். ரயில் சென்னைக்கு உடுமலையிலிருந்து ரயில் வேண்டும். நமது ஊரிலே கடந்த 100 ஆண்டுகளுக்கு ஏறத்தாழ 100 ஆண்டுகளில் அந்த ரயில்வே லைன் இருந்தாலும் சென்னைக்கு நேரடி ரயில்வே இல்லை, அதை தொடர்ந்து நடத்துங்கள் என்று ஒவ்வொரு முறையும் அதை போய் சொல்லுவார். அதே போலவே அந்த மின்மயானம் உருவாகும்போது அவர் வயதான காலத்திலும் நமது உடுமலை மக்கள் பேரவையின் தலைவர் UKPM அவர்களோடு நாங்களெல்லாம் வீதியாக கடைவீதியில் செல்லும்போது கூடவே வந்து அந்த பணியினை செய்து நிதியினை பெற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல,
ஒரு சில மாதங்களிலே தொய்வு ஏற்பட்ட போது உடனே தூண்டி, சார் வசூலுக்கு போகலாங்க சார், போகலாங்க டாக்டர், வசூலுக்கு போகலாங்க டாக்டர் என்று சொல்லி அதை திருப்ப சொல்லி எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தார். அது எல்லாவற்றுக்கும் மேலாக மிக சிரமப்பட்டு கட்டிய அந்த மின்மயானத்திற்கு ஒரு ஃபர்னஸ் தான் இருந்தது. இரண்டாவது ஃபர்னஸ் எரியுலை வேண்டும் என்று நினைத்தோம். காரணம், அது சர்வீஸ் செய்யும்போது 3 நாட்கள் 4 நாட்கள் அதை மூட வேண்டியிருந்தது, பழனிக்கோ பொள்ளாச்சிக்கோ அனுப்ப வேண்டியிருந்தது. அந்த காலகட்டத்திலே நாங்கள் மிக சிரமப்பட்டு தான் அந்த ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருந்தது. இன்னொன்று இருந்தால் மிக உதவியாக இருக்கும் என்று எண்ணினோம். ஆனால் அந்த சமயத்திலே முதல் உலை அமைக்கப்பட்ட போது பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அதுக்கு தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இது அதாவது நாங்கள் விட்டுவிட்டோம். திரு கிருஷ்ணன் அவர்கள், நமது டாக்டர் மருத்துவர் கிருஷ்ணன் அவர்கள் எம்பியாக இருந்தபோது பணம் தந்தார். GK வாசன் அவர்கள் பணம் தந்தார். ஆனால் அதை நாம் உபயோகிக்க முடியாமல் போய்விட்டது. அதற்கு பின்பு அதில் இந்த சட்டத்திட்டங்களிலே சில மாறுதல் வந்தது எங்களுக்கு தெரியாது. அதை அறிந்து இவர் 2வது அணிவகுப்பிற்கு நாம் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுகுமார் அவர்களை அணுகி நாம் பணம் பெற்று அதை அமைக்கலாம்னு சொன்னார். திரும்ப சொன்னார். நானும் கூட அது நடக்காது சொல்லுகிறார் என்று விட்டுவிட்டேன். ஆனால் திரும்ப சொன்னதால் அவர் சொன்னதற்காகவாவது ஏதாவது செய்யலாம் என்று சொல்லி சரிய ஒரு அப்ளிகேஷன் போடலாம் என்று போட்டோம். அதன் முழுமையாக யாருமே அதற்கு முயற்சி எடுக்கவில்லை, நானும் உட்பட. அந்த முழுமையாக அந்த 2வது அணுகுலை 30 லட்சம் ரூபாய் செலவில் சுகுமார் அவர்கள் பாராளுமன்ற நிதியிலிருந்து ₹1 கூட லஞ்சம் கொடுக்காமல், இதுதான் மிக குறிப்பிட வேண்டிய வழி. பல வழிகளில் பல துறைகளிலே பல அரசு அலுவலகங்களிலே கொடுக்க வேண்டி இருந்தாலும் ₹1 கூட லஞ்சம் கொடுக்காமல் அந்த அந்த எரியுலை அமைக்கப்பட்டதென்றால், நான் கூட சொன்னேன் அது ஃபர்னஸ் நம்பர் 1, இது குமார் ராஜா ஃபர்னஸ் என்று சொல்லலாம் என்று. அந்த வகையிலே அதை அமைத்து கொடுத்தால் அதை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தெரியவில்லை. இதுபோல் பல நல்ல செயலை செய்திருக்கின்றார்கள். பல நூல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் அவர் கொடுத்து நான் படித்திருக்கின்றேன். கிராமப்புறத்திலே அவர் வாழ்ந்த வாழ்க்கை, கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய அந்த கதையெல்லாம் நமது மண்ணின் திருமூர்த்திமலை உடைய சிறப்பை போற்றும் வகையிலே அந்த அருமையானதொரு நடையிலே அவர் எழுதியிருக்கின்றார். அந்த நூல் மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய கங்குசாமி நாடு வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை வெளியிட வேண்டும் தொடர்ந்து வற்புறுத்தி வந்தார். நானும் ஐயா அவரிடம் சொன்னேன், போடலாங்க டாக்டர், போடலாங்க, பெருமை அங்கே சொல்லிக்கொண்டே வந்தார். ஒரு காலகட்டத்திலே நான் அவரை நாயக்கர் அவரிடம் அழைத்து சென்று இது மாதிரி செய்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் பதிவு பண்ணணும் வரலாற்றில் சொன்னபோது அதை மிக அருமையாக செய்து முடித்து நமது நண்பர் ரவீந்திரன் அவருடைய தலைமையிலே அந்த விழாவை சிறப்பாக நடத்தி அதை ஒரு வரலாற்று பதிவு செய்திருக்கின்றார்கள். அதுபோல உடுமலை வரலாற்று மையத்தின் சார்பாக உடுமலை நூல் வெளியீட்டு விழா மிக சிறப்பான நடந்து நமது உடுமலை மண்ணின் பெருமையை மற்ற ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்திலே, அதோடு உடுமலையில் நடந்த பல நிகழ்வுகள் புதிய சமுதாயத்திற்கு, இளைய சமுதாயத்திற்கு தெரியாமல் போய்விடக்கூடும் என்ற எண்ணத்திலே அதை பதிவு செய்ய வேண்டும் என்ற முயற்சி எடுத்து வரலாற்று ஆய்வு மைய நண்பர்களோடு இணைந்து அந்த நற்பணியினை செய்து முடித்திருக்கின்றார்கள். இப்பொழுது தனது வாழ்க்கைகளின் பாதையிலே பதிந்த சுவடுகள் என்ற அந்த நூல் மூலமாக ஒரு கிராமப்புற இளைஞன் கல்வியின் மூலம் ஒரு சிறிய நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வர முடியும் என்ற ஒரு மிகுந்த சிறந்த உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக அந்த விளங்கும் அந்த கல்வியினுடைய கல்வியினால் ஒரு மனிதன் எவ்வாறு மேம்பாடு அடைய முடியும் என்பதை விளக்கும் வகையிலே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த நூல் பல இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இந்த வகையிலே இந்த நூலை பெற்றுக்கொள்ள எனக்கு அனுமதி தந்து எனக்கு வாய்ப்பளித்த திரு ஐயா குமாரராஜ் அவர்களுக்கும் வரலாற்று ஆய்வு மைய நண்பர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து பல நூல்கள் எழுதி நமக்கெல்லாம் உதவியாக பல பணிகளிலே ஆலோசனைகள் எழுத வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த விழா இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த நமது வரலாற்று ஆய்வு மையத்தின் சேர்ந்த திரு சிவக்குமார் அவர்கள், திரு அருட்செல்வன் அவர்கள், தொகுத்து வழங்கிய அம்மையார் அவர்களுக்கும் இங்கே இவ்வளவு சிறப்பாக இதை செய்து முடித்த அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும்
இந்த நேரத்திலே அவர்கள் இல்லை என்றால் இந்த விழா இல்லை என்ற அளவுக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் வணக்கத்தையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் ஒரு சிறந்த விழாவை எடுத்திருக்கிறீர்கள் என்பதிலே எனக்கு எந்தளவு ஐயமும் இல்லை. ரைட் பர்சன், யூ ஹவ் டேக்கன் அ ரைட் டிசிஷன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்று சிறப்பு விருந்தினராக இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள மருத்துவர் ஐயா PC ராஜ் அவர்களை இப்பொழுது வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். இவர் உலக புகழ்பெற்ற மருத்துவர், மிகவும் எளிமையானவர். இவரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் இந்தியாவிற்கு எண்டோஸ்கோப்பியை அறிமுகப்படுத்தியவர். இங்கிலாந்தில் படித்து FRCS முடித்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக கோவை மருத்துவமனையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஐயா மருத்துவர் சிவசண்முகம் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் பத்மினி அம்மா அவர்களுக்கும் இவர் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார். இவர் குடல் புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சையை கண்டுபிடித்து பல 100 நோயாளிகளையும் குணப்படுத்தியிருக்கிறார். இவர் உலக அரங்கில் மருத்துவத்துறையில் தனி முத்திரை பதித்தவர் என்று சொன்னால் மிகையாகாது. தற்போது தன்னுடைய மருத்துவ பணியிலிருந்து ஓய்வு பெற்று குடும்ப அறக்கட்டளை மூலம் ஒரு ஆரோக்கிய குடும்பம் என்ற முதியோர் இல்லத்தை நிறுவி அதனை இன்று வரை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வருபவர் நமது ஐயா மருத்துவர் PC ராஜ் அவர்கள். அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்து விழாவினை சிறப்பிப்பதில் வாழ்த்துரை வழங்குவதில் உடுமலை வரலாற்று மையமும் குமார் ராஜா ஐயா அவர்கள் குடும்பமும் பெருமிதம் கொள்கிறது. ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த விழாவுக்கு தலைமை தாங்கியிருக்கும் உடுமலை தந்தை திரு முத்துக்குமார் சாமி அவர்களே மற்றும் நூல் வெளியிட்டு வந்துள்ள அன்பு நண்பர் ரவீந்திரன் கங்குசாமி அவர்களே, தமிழர் ராஜசுந்தரம் அவர்களே, வரவேற்று உரை அளித்திய திரு அருட்செல்வம் அவர்களே, நண்பர் மருத்துவர், உடுமலை மருத்துவர், எனக்கு மிகவும் வேண்டியவர், உடுமலைக்கு பல நல்ல காரியங்களை செஞ்ச டாக்டர் சிவசண்முகம் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக வந்துள்ள அம்மையா நந்தினி அண்ட் பத்மாவதி அவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த விழாவில் எனது அருமை நண்பர் திரு குமார் ராஜா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை சுவடுகளை பற்றி ஒரு நூல் எழுதியுள்ளார். அது இன்று அந்த வேதனுடைய வெளியீட்டு விழா. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை சுவடுகளை எழுதுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. நாம் எல்லோரும் எவ்வளவோ வாழ்க்கையில் கஷ்டங்களை, நல்லதை கெட்டதை அனுபவித்திருக்கிறோம். ஆனால் அதை மறந்து விடுகிறோம். இவர் ஒரு சின்ன கிராமத்தில், எலக்ட்ரிசிட்டி இல்லாத கிராமத்தில் படித்து நடந்து வந்து சைக்கிளில் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறுகிறார். அவர் ஒவ்வொரு அனுபவத்தையும் உணர்ந்து மனசில் பதிய வைத்திருக்கிறார். அவருக்கு யாரோ ஒரு நண்பரை சொல்லி கொடுத்தோம்னா நம்ம நீங்கள் அவங்க போயிடலாம் நாம் போயிடுவோம். பட் அவர் இல்லை, எல்லாத்தையும் அவரோட உறவெல்லாம் கேட்டு ஆக்சுவலாக எனக்கு குடும்ப நண்பர்னா கூட அவர் என் குடும்பத்தில் இல்லை, மற்றவர்களுக்கெல்லாம் என் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் ஆகிறார். நண்பர்னு சொல்கிறத விட அவர் என்னுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் சொல்கிறத விட நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஏன்னா என் குடும்பத்தில் என் தாத்தா பேர், என் பேரன், கொல்லு பேரன், பேத்தியெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுவார். அதே மாதிரி என்னோட குடும்பத்தை மட்டும் ஐம் ஷூர் உங்கள் குடும்பத்தில் எல்லாத்துலேயும் அவர் பேர் சொல்லி அந்தளவுக்கு அந்த ஞாபகசக்தி அவர் ஏன் அப்படி இருக்குன்னு அவர் மனசில் பதிய வச்சுக்கிறாரு. நம்மளுக்கு கேஷுவலாக போகும் அப்படியாண்டு போகிறதில்ல, பதிய வைக்கிறனால தான் அவரால் இந்த வாழ்க்கை சுவடை எழுத முடியுது. அவருக்கு என் மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். மற்றபடி நான் எனக்கும் குமாரராஜா ஐயா அவர்களுக்கும் பர்சனல் ரிலேஷன் சொல்லணும்னா, நான் சில சமயத்தில் சில கஷ்டங்கள்னு சொல்கிறதில்ல, சில அப்டக்கிள்ஸ் இருந்தப்போ அவருக்கு ரொம்ப துணையாக இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள்
வேறு கொடைக்கானல் போகிறப்ப அவர் எப்பவும் வந்துடுவார், நம்ம கூட வந்துடுவார். எஸ்டேட்டுக்கு போகிறப்ப அவர் டெய்லியும் கூட அவர் வீட்டில் வந்து வண்டி ஷார்ட் போட்டு தான் வருவேன். அந்த ஆஃபீஸ் போகிறது ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் அவர் பார்த்துருவார், விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாரு. அவ்வளோ அருமையான நண்பர். இப்போ வந்து அவர் இந்த தூரம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது காரணம் அவர் எல்லோரிடமும் ஒரு உள்ளுணர்வோடு பழகிறாரு. எல்லோரையும் தன் நண்பர் மட்டுமில்லை, நண்பர் சகோதரர், குடும்ப நண்பர், அந்த மாதிரி பழகிறதுனால தான் அவர் வந்து இத்தனை வாழ்க்கை கருத்துக்களை தன் மனசில் பதித்து நூலாக பதிக்க முடியும் சமயம் கிடைச்சிருக்குது. எனக்கு இந்த விழாவில் கலந்து இந்த வாய்ப்பு தந்தைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த திரு குமாரராஜா அவர் குடும்ப துணைவினர், குடும்பத்தினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தினுடைய எங்கள் தலைவர் ஐயா குமாரராஜா அவர்களை உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவம் தலைவராக பெற்றிருப்பதில் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஐயாவுடைய வழிகாட்டுதலில்தான் இந்த உடுமலை வரலாற்று மையம் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தினுடைய துணைத் தலைவர் VKS செல்வராஜ் ஐயா அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். அதே போல செயலாளர் சிவகுமார் ஐயா, பொருளாளர் அருட்செல்வன் குடும்பத்தினர், உறுப்பினர்கள் ராபின் சார் அவர்கள், பார்த்தசாரதி ஐயா அவர்கள், சிற்பி கணேசன் அவர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவம் சார்பாக. திரு குமாரராஜா அவர்களின் வாழ்க்கை வரலாறு நூல் என் வாழ்க்கை பாதையில் பதிந்த சுவடுகள்
வெளியீட்டு விழா. திரு குமாரராஜா அவர்கள் 6/7/1937 சலவநாயக்கன்பட்டி என்னும் ஜில்லோபநாயக்கன் பாளையத்தில் திருமூர்த்தி திருமலை அம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தார். திரு குமாரராஜா அவர்களின் தாத்தாவின் பெயரான குமாரசாமி பெயர் முதலில் அவருக்கு சூட்டினாலும் பள்ளி செல்லும் போது அது குமாரராஜாவாக மாறிவிட்டது. தன் தொடக்க பள்ளி படிப்பை முதலில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் தொடங்கி பின்னர் அவர் ஊருக்கு அருகிலுள்ள ரெட்டிபாளையம் ஜில்லா போர்டு பள்ளியில் ஆரம்ப பாடசாலை முடித்தார். தன் உயர்நிலை பள்ளிக் கல்வியை 1948 கரட்டு மடத்தில் தொடங்கப்பட்ட காந்தி கலா நிலையம் உயர்நிலைப் பள்ளியில் முதல் குழுவில் பள்ளியில் சேர்ந்து 1954 SSLC படிப்பை முடித்தார். 1955 முதல் 1958 வரை அனுப்பர்பாளையம் ஓராசிரியர் பள்ளியில் பணியாற்றினார். 1958 தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வு எழுதி சென்னையில் அரசு பணியில் சேர்ந்தார். 1958 முதல் 1968 வரை கருவூலத்துறையிலும் அயல் பணியில் மின் வாரியத்திலும் பணியாற்றினார். 1968 பின் சென்னையிலிருந்து மாவட்டங்களுக்கு மாற்றப்பட்டு கருவூலத்துறையிலும் அயல் பணியில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலிலும் பணியாற்றி 1995 37 வருட அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். இவர் எழுதிய காட்டுப்பூ என்ற சிறுகதை 1960 சுதேசமித்திரன் வார மலரில் வெளிவந்தது. ரூபாய் 10 பரிசு பெற்றார். இவர் தேன்மலர் எனும் சிறுவர் பாடல்கள் நூலும் இதயப்பூ என்ற கவிதை நூலும் என் கரங்கள் கரைபடாதவை வீடு தேடி வந்த வேலை என் மருமகளின் மாறாத பாசம் என 3 சிறுகதை நூல்களையும் எழுதியுள்ளார். இவருடைய தேன்மலர் சிறுவர் பாடல்கள் நூலிலிருந்து 2 பாடல்கள் சிங்கப்பூர் 3ஆம் வகுப்பு பாடநூலில் இடம்பெற்றுள்ளன. இவருடைய இதயப்பூ கவிதை நூல் அமெரிக்க நாட்டு நூலகங்களில் இடம்பெற்றுள்ளது. இவ்வளவு பெருமைக்குரிய வரலாற்று தந்தை உடுமலைப்பேட்டை வரலாற்று ஆய்வு நடுவத்தின் தலைவர் திரு தி. குமாரராஜா அவர்களின் வாழ்க்கை வரலாறு நூல் வெளியீட்டு விழா. வாழ்க்கை வரலாறு எழுதும் அளவுக்கு நான் பெரும் சாதனையாளை புரிந்தவனோ சிறப்புகள் பெற்றவனோ இல்லை. சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொட்டு என் பேத்தி வர்ஷினியும் உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவ செயலாளர் சிவகுமாரும் என் வாழ்க்கை வரலாற்றை எழுத வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தனர். சென்ற ஆண்டு பொது முடக்கத்தின் போது வீட்டிலே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் என் வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்ச்சிகளை நிலைமை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் சில பக்கங்களை எழுதி ஒரு வாரம் முடித்தேன். அதை கணிலையில் ஏற்றி நீண்ட நேரத்தை செலவிட்டு உடுமலை ஆய்வு நடுவ பொருளாளர் திரு அருட்செல்வன் தட்டச்சு செய்து கொடுத்தார். பின்னர் சென்னைக்கு அனுப்பி திரு அருட்செல்வன் நூல் விடமாக்கினார். நூலுக்கு வாழ்த்துறை நடிகர் சிவகுமார், திரு ரவீந்திரன் கெங்குசாமி ஆகியோர் தந்து அவர்களுக்கு நன்றி. இவ்விழாவினை உடுமலை வரலாற்று அடுவும் பொறுப்பாளர்கள் மற்றும் என் குடும்பத்தார் முன்னெடுத்து நடத்துவதற்கு என் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தும் திரு முத்துக்குமாரசாமி, நூலை வெளியிட்டுள்ள திரு ரவீந்திரன், நூலை பெற்றுக்கொண்ட டாக்டர் சிவசண்முகம், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமதி நந்தினி ரவீந்திரன், திருமதி பத்மாவதி சத்தியநாதன் ஆகியோருக்கு நன்றி. குறிப்பாக என் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் என் நீண்டகால நண்பரும் என் மீது பற்றாத பாசமும் அன்பும் வைத்திருக்கும் டாக்டர் PC ராஜா அவர்களுக்கு என் நன்றி. நான் பிறந்த சிற்றூரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு ஜெயக்குமார், அவர் துணைவி கல்யாணி, என் வயதொட்ட இளமை தொட்ட அன்போடு பழகும் திரு செண்பகம் அவர்களின் மகன் ஈஸ்வரன், அவன் குடும்பத்தாருக்கும் தங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்பத்தில் ஒன்றாக இணைத்து வாழ்ந்து கொண்டுள்ள திருமதி வேலுமணி, திருமதி செண்பகவல்லி, முத்துமாறன், வெங்கடேசன் குடும்பத்தாருக்கும் என் நினைவில் வாழும் என் வாழ்வில் உயர ஊருக்கு அருகில் காந்தி நிலையம் பள்ளி நிறுவி நான் கல்வி கற்க உதவிய திரு கோட்டாரப்பர் அவரின் மகன், இந்நாள் பள்ளி தாளாளர் திருமலைசாமி அவர்களுக்கும், அப்பள்ளியின் இந்நாள் தலைமையாசிரியர் திரு செந்தில் அவர்களுக்கும், காந்தி நிலையம் முன்னாள் மாணவர் மன்ற செயலாளர் திரு லோகமூர்த்தி, நிர்வாக குழு உறுப்பினர் திரு SV நாச்சிமுத்து, அவரது மகள் சித்ரா ஆகியோருக்கு நன்றி. மற்றும் இவ்விழாவிற்கு வந்துள்ள டாக்டர் செல்வராஜ், டாக்டர் பத்மினி, டாக்டர் புருஷோத்தமன், டாக்டர் வெங்கடேசன் துணைவியார் கௌசல்யா, என் நினைவில் வாழும் திரு KCS பாபு அவர்களின் துணைவியார் திருமதி KCS பாபு, என் நண்பர் ரவீந்திரநாத், டாக்டர் லட்சுமி அவர் குடும்பத்தாருக்கும்,
என் நீண்டகால நண்பரும் இப்போது என் உறவினருமான பொள்ளாச்சி சேர்ந்த நான் துரை என்ற அன்போடு அழைக்கும் சாந்தகுமாருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என் நன்றி. வரவேற்புரையாற்றிய திரு அருட்செல்வன், சிறப்புரையாற்றிய திரு ராஜசுந்தரம், நிகழ்ச்சி தொகுப்பாளர் முனைவர் விஜயலட்சுமி ஆகியோருக்கு நன்றி. என்னோடு பயின்ற முன்னாள் மாணவர்கள் திரு செல்லமுத்து, திரு நடராஜ், திரு கோதண்டம் மற்றும் திரு திருமலசாமி ஆகியோர் இங்கு வந்துள்ளனர். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி எல்லோருக்கும் பகல் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதும் அனைவரும் சாப்பிட்டு செல்வது என்று அன்போடு கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். குமாரராஜா ஐயா அவர்களுக்கு வி.கே. செல்வராஜ் ஐயா, ராஜசுந்தரம் ஐயா, சிவகுமார் ஐயா, அருள் கணேஷ், முனைவர் மதியழகன் ஐயா, பலவன் ஐயா, அருள்செல்வன் ஐயா, சத்தியவாணி, மூர்த்தீஸ்வரி, ராபின் சார் ஆகியோர் புத்தகம் வழங்கி சிறப்பு சேர்க்கிறார்கள்.